ஸோ பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருத்தருக்கொத்தர தபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தபஸ் பண்ணுற இடத்துல வழியில் மீட் பண்ணுறா. வழியில் மீட் பண்ணுறோச்சே என்ன ஆகுது, ஒருத்தருக்கொத்தர நான் தான் இந்த உலகத்தோட சிருஷ்டிகர்த்தா, நான் தான் ரெண்டு பேரும் ஒரு கர்வத்தோடு சண்டை போட ஆரம்பிச்சுட்றா. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுவோச்சே ஏவம் பிரவதமானோ ஒருத்தருக்கொத்தர் ஒரு அடக்கம் இல்லை. பிரம்மா விஷ்ணுவும் அடக்கம் இல்லை. இந்த கதையெல்லாம் யார் சுமேதஸ் சொல்லிட்டு இருக்கா. ரிஷிருவாச்சான்னு சொல்லும்போது சுமேதஸ் சுரத்தனுக்கும் அந்த சமாதிக்கும் சொல்லிட்டு இருக்கார். சமாதிங்கிற வைசியனுக்கும் சுரத்தன்கிற அந்த ராஜாக்கும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் சுமேதஸ். அப்போ அவர் சொல்கிறார் ஏவம் பிரவதமான தௌ இவ்வாறு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குறோச்சே பிரம்மாவும் விஷ்ணுவும் பரஸ்பரமாக சண்டை போட்டுருக்கா. ஸ்புரதோஷ்டௌ அப்படியே துடிக்கிறது. கோபம் வந்தால் உதடு துடிக்கும் இல்லையா, அப்படி உதடு துடிக்கிறது. வேப்பமான நடுநடுங்கிண்டு லோகித அச்சவ் பபியூத்து கண்ணெல்லாம் ரெட்டு கலராக எடுத்தோம். அந்த கோபம் வந்தால் கண்ணெல்லாம் செவந்து போயிடும், உதடு துடிக்கும். அந்த இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுறா பிரம்மாவும் விஷ்ணுவும். சகசா பிராதுர்பபூவ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய லிங்கம் தோன்றது. தயோகோ விவதமானயோகன்னு ஒருத்தர் திட்டிட்டு இருக்காளா, சண்டை போட்டு இருக்காளா. இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நடுவில் சகசா திடீர்னு மத்தியான நடுவில் லிங்கம், பெரிய ஒரு லிங்கம் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிறைஞ்சு ஒரு லிங்கம் தோன்றது. சுதாஸ்வேதம் அமிர்தம் போன்ற வெள்ளை கலரு. சுதாங்கிறது அமிர்தத்துக்கும் ஒரு அர்த்தம். சுதாங்கிறது லைட்னிங் மின்னலுக்கும் அதே தான் சுதாஸ்வேதம் மின்னல் போன்ற ஒளி போன்ற அப்படி வெள்ளை விளையேற ஒரு லிங்கம் அப்படி தோன்றது. விபுலம் தீர்க்கம், விபுலம்னு ரொம்ப பெருசா தீர்க்கமாக நீளமாக அற்புதமாக தோன்றியது. அவ ரெண்டு பேருக்கும் நடுவில் தோன்றியது. ஆகாஷ் ஓஹோ அடுத்து 3 லைன் படிச்சிருக்கோம். தரசா ஆகாஷே தரசான வேகமாக உடனடியாக ஆகாசத்தில் தத்திர அந்த இடத்துல வாகுவாச்ச அஷரீரின்னு சரீரம் இல்லாத வாக்கு, அகோச்சர வாக்குன்னு சொல்லுவோம். அது யாருக்கும் பார்க்க அது உருவம் கிடையாது, உருவம் இல்லாத வார்த்தை. அந்த வார்த்தைகள் மட்டும் வெளிப்படுறது. உவாச்ச அஷரீரினி சரீரம் இல்லாத வார்த்தை ஆகப்பட்டது வெளிப்பட்டது ஆகாசத்தில். தௌ சம்போதிய மகாபாகவ் அவளை கூப்பிடுறது, ஆகாஷவாணி கூப்பிடுறது. ஹே விஷ்ணு, ஹே பிரம்மன் கூப்பிடுறது. பிரம்மன் விஷ்ணு நீங்கள் ரெண்டு பேரும் விவாதந்தவ் பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் இப்படி திட்டின்னு பேசிட்டு இருக்கேளே, இப்படி நீங்கள் விவாதம் கொடுத்தாம் சண்டைப்படாதீங்கோ. ஏதுக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கொத்தர் விவாதம் கொடுத்தாம். டோன்ட் டூ தட், பண்ணாதீங்கோ. பரஸ்பரம் உங்களுக்குள்ளேயே சண்டை வேண்டாம்னு சொல்றது அந்த அஷரீரி வாக்கு. அஸ்ய லிங்கஸ்ய. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லிங்கம் அப்படி ஆகாசுக்கு பூமிக்கு பரவி இருக்கு. இதோடைய பரம்பாரம்னா இதை தாண்டி என்ன இருக்குது, அதஸ்தாத் உபரி துருவம், கீழே என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது. ஸோ அதஸ்தாத்துல கீழே, உபரின மேலே. ஸோ இந்த லிங்கத்துக்கு மேலே கீழே துருவம் யோ யாத்தி, யார் இதை ரெண்டு இந்த மேலே அடியை கீழே அடியை காண்றாளோ மேலே முடிய யார் காண்றாளோ. ஸோ துருவம் யோ யாத்தின்னா யார் அடைகிறார்களோ, யுவயோகோ மத்திய அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில்
யார் அடிமுடி காண்கிறார்களோ ச சிரேஷ்டகா வாம் சதைவகி. அவள் தான் இருக்கிறதுல 2 பேரில் யார் சிரேஷ்டம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லிங்கம் வந்திருக்கு. ஸோ இதில் அடிமுடி கண்டுட்டு வாங்கோ, யார் காண்றாளோ அவள் தான் சிறந்தவா, அவள் தான் நம்பர் 1 தெரிஞ்சுங்கோன்னு அசரீரி வாக்கு சொல்கிறது. एकः प्रयातु पातालम् आकाशम् अपरः अधुना प्रमाणं मे वचः कार्यं त्यक्त्वा वादं निरर्थकम्. मध्यस्थः सर्वदा कार्यः विवादे अस्मिन् द्वयोरिह. அந்த லைனை முடிச்சுல. ஏகக பிரயாத்து பாதாளம். சரி, ஒரு ஆள் பாதாளத்துக்கு போங்க, அடியை பார்க்கலாம் இல்லையா, அந்த லிங்கத்தோட அடியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் பாதாளத்துக்கு போங்க அடியில். ஆகாஷம் அபரக, இன்னொருத்தர் ஆகாஷத்துக்கு போட்டோம். அதுனா இப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தர் பாதாளம், ஒருத்தர் ஆகாஷத்துக்கு போங்க. பிரமாணம் மே வச்சக காரியம் தெக்துவா வாதம் எடுத்துக்க. அந்நியாயமாக வாதம் பண்ணிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள். இந்த காரியம் தெக்துவா நிரர்த்தகம் வாதம், என்ன காரியமோ யார் கிரேட்டுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே விஷயம். அதை விட்டுவிட்டு வாதம் நிரர்த்தகமான அர்த்தமில்லாத வாதத்தை பண்ணிட்டு இருக்கேன். பிரமாணம் மே வச்சக, நான் சொல்கிறேன் ப்ரூஃப் இதுதான், யார் சிரேஷ்டங்கிறதுக்கு ப்ரூஃப் நான் சொல்லிட்டேன். யார் எனக்கு அடையாளம் கண்டுக்கிறாளோ அவள் தான் சிரேஷ்டன்னு சொல்லியாச்சு. ஸோ மத்தியஸ்தக சர்வதா காரியக, 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி ஆகணும். ஸோ சம்படி ஷுட் டூ த மத்தியஸ்தம், அதுக்கு தான் இந்த லிங்கம் வந்திருக்கீங்க. ஸோ மத்தியஸ்த காரியத்தை பண்ணணும், யார் சிறந்தவர் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். விவாதே அஸ்மின் துவயோகோ இக, உங்கள் 2 பேருக்கு இடையில், துவயோகோ 2 பேருக்கு இடையே ஏற்படக்கூடிய இந்த விவாதத்தில் மத்தியஸ்த காரியம் இதுதான் என்னுடைய வாக்கு அப்படின்னு அசரீரி வார்த்தை சொல்கிறது. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. லக்ஷ்மி கொஞ்சம். ऋषिरुवाच तच्छ्रुत्वा वचनं दिव्यं सज्जीभूतौ कृतपुण्यमौ जग्मतुः मातुम् अग्रस्तं लिङ्गम् अद्भुतदर्शनम्. ஸோ ரிஷி யார் சுமேத சொல்லிட்டு இருக்காரு இவா 2 பேர்கிட்டையும். தத் ஸ்ருத்வா வச்சனம் திவ்யம், அந்த திவ்யமான வார்த்தைகள் ஆகாஷவாணி பேசுறது, அசரீரி பேசுறது, அதை கேட்டு சஜ்ஜீபூதகன்னு ரெடி ஆகிட்டா. 2 பேர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போது மேலே அடிமுடி காணலாம், அதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டா. கிருத்த உத்தியமம், முயற்சியோட கூட உத்தியமம் பண்ணிக்கொண்டு ஜக்மதுக்கு கிளம்பினான். மாத்தும் அக்ரஸ்தம், மாத்தும்னா அளவெடுக்க, இவர் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகிறார் அப்படின்னு அளவெடுக்கணும். மாத்தும்னா அளக்கிறதுக்காக. அக்ரஸ்தம் மேலே, லிங்கம் அத்புத தர்சனம், தன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த லிங்கத்துடைய அந்த அடிமுடியை காண்பதற்காக. அக்ரஸ்தம் தன் முன்னாடி நிற்கிறது, ஒரு பெரிய லிங்கம் வந்து நிற்கிறது. ஸோ இதை காண்பதற்காக, அத்புத தர்சனம் காட்டக்கூடிய அந்த லிங்கத்தை பார்ப்பதற்காக கிளம்பினார்கள் 2 பேரும். पातालम् अगमत् विष्णुः ब्रह्मा अपि आकाशमेव च परिमातुं महालिङ्गं स्वमहत्त्वविवृद्धये विष्णुः गत्वा कियद्देशं श्रान्तः सर्वात्मना यतः. ஸோ பாதாளம் அகமத் விஷ்ணு பாதாளத்துக்கு போகிறார், பாதாளத்தை தேடின்னு போகிறார் அவர். பிரம்மா அப்படி ஆகாஷம், பிரம்மா என்ன பண்ணார், ஆகாசத்துக்கு போகிறார், அவர் தேடின்னு போகிறார். பரிமாத்தும் மகாலிங்கம், இந்த பெரிய லிங்கமாக நிற்கிறது, இதோடைய அளவு எங்கே இருக்குது, எங்கே முடியறது, இல்லை எங்கே அடியில் கடைசியில் எங்கே முடியறதுன்னு பார்க்குறதுக்காக, அளவெடுக்கிறதுக்காக. ஸ்வமகத்துவ விவிருத்தையே, தன்னுடைய மகத்துவத்தை காட்டணும். இப்போ இவளுடைய எய்ம் என்னது, அதை பார்க்கறது இல்லை, நான் தான் பெரியவன்னு காட்டணும். ஸோ தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதை வெளிக்கொண்டு வருவதற்காக இதை பண்ணுறாங்க 2 பேரும். விஷ்ணுஹூ கத்வா கியத் தேசம், ரொம்ப தூரம் போகிறார் விஷ்ணு, போயிட்டே இருக்கார், பாதாளத்தை நோக்கி அடியில் போயிட்டே இருக்கார். கியத் தேசம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது, அப்படி போயிட்டு இருக்கார். சாந்தக டயர்டாயிட்டார், போய் காணவே முடியலையா, லிங்கம் போயிட்டே இருக்குங்க.
ஸோ அதனால ஸ்ராந்தக டயர்ட் ஆயிட்டார். சர்வாத்மனா யதக, சர்வாத்மனானது மனசா வாச்சா காயா, பேசக்கூட சக்தி இல்லை, மனசில் திராணி இல்லை, ஒரு தெம்பு இல்லை, ஃபிசிக்கலாகவும் தெம்பு இல்லை. அப்படி சர்வாத்மனா யதக ஸ்ராந்தக, 3 விதத்தாலும் அவர் வந்து ரொம்ப டயர்டாக ஆயிட்டார். पातालम् अगमत् विष्णुः ब्रह्मा अपि आकाशमेव च विष्णुः परिमातुं महालिङ्गं स्वमहत्वा विवृद्धये विष्णुः गत्वास्ति यद्देशं श्रान्तः सर्वात्मना यतः न प्राप अन्तं स लिङ्गस्य परिवृत्य ययौ स्थलं ब्रह्मा अगच्छत् ततश्च ऊर्ध्वं पतितं केतकीदलं शिवस्य मस्तकात् प्राप्य प्रावृत्तः मुदावृतः. ஸோ ந பிராபக அந்தம் ச லிங்கஸ்ய, ஸோ அடையவில்லை. பிராபகன்னா பிராப்னோதின்னு சொல்லுவோம் இல்லையா, அடையக்கூடியது. அந்த அடையவே இல்லை அவர் விஷ்ணு. ஸோ லிங்கஸ்ய, அதனால லிங்கத்தோட அடி தெரியவே இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டார், பரிவிருத்தியான திரும்பி விட்டார், திரும்பி கிளம்பி விட்டார். போர் இனிமேல் அடியிலாம் போக முடியாது, டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு திரும்பிட்டார். யயௌ ஸ்தலம், தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார். பிரம்மா அகச்ச ததஷ்ட ஊர்துவம், அவர் மேலே போயிட்டே இருக்கார், பிரம்மா மேலே போயிட்டே இருக்கார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்துவம் மேலே போகிறார். பதித்தம் கேதகீதளம் சிவசிய, சிவனோட தலையிலேருந்து ஒரு முடி, ஒரு கேதகீதளம் தாழம்போடு ஒரு எதழ் விழுந்துட்டுருக்கு, மேலேருந்து விழுந்துட்டுருக்கு. அதை பிடிச்சார். மஸ்தகாத்து பிராப்பிய, அதோ அவரோட தலை மேலே, சிவனுடைய தலையிலிருந்து அப்படி கீழே விழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாழம்போடு எதழை கையில் தூக்கிட்டுறார். அப்படி ஒரு நீளமாக இருக்குமே, தாழம்போடு ஒரு எதழ்ங்கிறது நீளமாக இருக்குமே, அதை எடுத்துட்டார். பிராப்பிய பராவிருத்தக முதாவிருத்தக, ஹாப்பியாக திரும்பி வந்துட்டாரா. முதாவிருத்தக சந்தோஷமாக, பராவிருத்தம்னா திரும்பி வருது. ஸோ அவரும் திரும்பி வந்துட்டார். ஆனால் கையில் ஒரு தாழம்போடு தளம் இருக்குது அவர் கையில். आगत्यतरसा ब्रह्मा विष्णवे केतकीदलं दर्शयित्वा च विदतं उवाच मदमोहितः. தரசாகத்திய வேகமாக வந்துட்டார் பிரம்மா. விஷ்ணவே கேதகீதளம் தர்ஷயித்வா, விஷ்ணுட்டு காட்டுறார். இந்த பார், நான் ஒரு வச்சுருக்கேன் பாரு, கேதகி தளம், இந்த தாழம்போடு தளம் எங்கே இருந்து தெரியுமா, அந்த லிங்கத்துக்கு மேலே சிவனோட தலையில் இருந்தது என்ன சொல்கிறார் அவர். ஸோ போய் சொல்கிறார், அது அங்கேருந்து விழுந்துட்டுருக்கு, அதை எடுத்துன்னு வந்துட்டு நான் சிவனுடைய தலையிலேருந்து கொண்டு வந்தேன்ட்டாருங்க. ஸோ தர்ஷயித்வா, அதை காட்டி, வி ததம் உவாச்ச மதமோகிதக, மதம் பிடிச்சவர், மதத்தினால் மோகமடைந்த அந்த பிரம்மா, வி ததம் உவாச்ச, வி ததம்னு எனக்கு பொய்ன்னு அர்த்தம். ஸோ பொய்யுரை கூறினார், பொய்ய பேசிட்டார். ஆனீதம் ஆனீதம் தவச்சித்த பிரசாந்தி. ஓகே, லிங்கசிய மஸ்தகாத், லிங்கத்தோடு மேலேயாக இருந்தது இது. இங்கே அங்கேருந்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். கிரகீதம் கேதகி தளம், எடுத்துக்கொண்டு வந்தேன் இந்த தாழம்போடு இதழை. அபிஜானா, உனக்கு காட்டணும், இல்லைன்னு நீ எப்படி நம்புவேன், நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேன். அதனால உனக்கு அடையாளத்திற்காக, அபிஜானம்னா அடையாளம். ஸோ உனக்கு அடையாளம் காட்டுறதுக்காக ஆனிதம் கொண்டு வந்திருக்கேன் நான் இந்த கேதகி தளத்தை. தவ சித்த பிரசாந்தே, உன் மனசு இதனால் அடங்கட்டும், நான் தான் பெரியவன் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பிரம்மா. இங்கே श्रुत्वा तत् ब्रह्मणः वाक्यं दृष्ट्वा च केतकीदलं हरितं प्रति उवाच इदं स्वसाक्षी कः कथयदुना. கதையா அதுனா. ஓகே, ஸ்ருத்வா தத் பிரம்மணக வாக்கியம். ஸோ பிரம்மா சொல்கிறார் இந்த வார்த்தையை, நான் வந்து கேதகி தளத்தை தலையிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன், சிவலிங்கத்தோட தலையிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன்ட்டார். திருஷ்டுவாச்ச
பிரம்மாவோட இந்த வார்த்தையை கேட்டு திருஷ்டுவாச்ச கேதுக்கு கையில் வேற காட்டுறாரு. ஸோ அந்த கேதையை அந்த தாமரையோட இதழையும் பார்த்தார். ஹரிகீதம் பிரத்யுவாச்சா, ஹரி சொல்கிறார். இப்போ பிரத்யுவாச்சா அவருக்கு பதில் சொன்னார், சாட்சி கதையாதுனா, இதுக்கு யார் சாட்சி? நீ அங்கேருந்து தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறிய, நீ லிங்கத்து மேலேருந்து எடுத்துன்னு வந்தேன்னு சொல்கிறிய, அதை யார் பார்த்தா? ஸோ சாட்சி இதுக்கு யார் சாட்சி? கதையாதுனா, இப்போ சொல்லுங்க, இதுக்கு சாட்சியை கொண்டு வாங்கன்ற கொண்டு வந்ததுக்கு. श्रुत्वा तद्ब्रह्मणो वाक्यं दृष्ट्वा च केतकीदलं हरिः तं प्रति उवाच इदं साक्षी कः कथय अधुना यथार्थवादी मेधावी सदाचारः शुचिः समः साक्षी भवति सर्वत्र विवादे समुपस्थिते. யதார்த்தவாதி, அதாவது சுச்சி சமக சாட்சி, அதாவது சாட்சியாக இருக்கக்கூடியவன் வந்து ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஏன்னா தானே பொய்யுரை ஆளை பொய் சொல்கிறவனை கூட்டிகிட்டு வந்து சாட்சி காட்டப்படாது. ஸோ பொய் சாட்சி கொண்டப்படாதுங்கிறார். ஸோ யதார்த்தமாக பேசக்கூடியவன் மேதாவி புத்திசாலியாக இருக்கணும், சதாச்சாரகன் நல்லொழுக்கத்தோடு கூடியவனாக இருக்கணும், சுச்சி சுத்தமானவனாக இருக்கணும், சமக அதாவது ஒரு பட்சபாதம் பண்ணி பேசப்படாது, எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பிரித்து பார்க்கறவனாக இருக்கணும். அப்படி சமதிருஷ்டியோடு இருக்கக்கூடியவன், வேண்டியவன் வேண்டாதவன் இல்லாதவன் அப்படி தான் உள்ளவன் தான் சர்வத்திர சாட்சி பகுதி, அவன் தான் சாட்சியாக இருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சாட்சியை நீ காட்டு. விவாதே சமுபஸ்திதே, ஒரு விவாதம் ஏற்படும் போது ஒரு சாட்சியை கொன்ற போது அந்த சாட்சியோட குவாலிட்டிஸ் எல்லாம் இப்படிலாம் இருக்கணும், அப்படி ஒரு சாட்சியை நீ சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு விஷ்ணு பிரம்மாட்ட. ब्रह्मोवाच दूरदेशात् समायाति साक्षी कः समये अधुना यत्सत्यं तद्वचः सा इयं केतकी कथयिष्यति. அடுத்த லைன் இत्युक्त्वा प्रेरिता तत्र ब्रह्मणा केतकी स्फुटम्. கரெக்ட். ஸோ தூரதேசா சமாயாதி, நான் எவ்வளோ தள்ளியிருந்து வந்திருக்கேன், ரொம்ப தூர தேசத்துலேருந்து நான் வந்திருக்கேன். சாட்சிக்காக சமயாதுனா, இந்த சமயத்தில் எங்கே போய் நான் சாட்சியை கொண்டுருவேன் கேட்குறார் பிரம்மா. ஸோ நான் எவ்வளோ தள்ளியிருந்து நான் வந்திருக்கேன், இப்போ இந்த சமயத்தில் அதுனா இந்த சமயத்தில் கக சாட்சி, யார் சாட்சியாக இருக்க முடியும்? எத் சத்தியம் தத்வச்சக, எது உண்மையோ அதை இந்த கேதகி தளமே சொல்லிடும். அந்த உண்மையை இந்த கேதகி இந்த சாட்சியும் இவளே தான். ஸோ இவள் தான் நான் கொண்டு வந்த பொருள், இதுக்கு சாட்சியும் இந்த பொருளே தான் விட்டார். ஸோ கேதகி கதைஷ்யதி, அது உண்மையை சொல்லும். அந்த தாமரை பூ அதுவே உண்மையை சொல்லும். இத்யுக்த்வா பிரேரிதா தத்ர பிரம்மணா, இவ்வாறு தூண்டப்பட்டு, பிரேரிதான தூண்டப்பட்டு, பிரம்மணாத் பிரேரிதா பிரம்மாவால் தூண்டப்பட்ட அந்த தாமரை கேதகி, தாமரை கேதகி, அந்த தாழம்பூ கேதகி ஸ்புடம், தாழம்பூ ஆகப்பட்டது கிளியாரா இப்போ சொல்ல போகிறது. ब्रह्मोवाच दूरदेशात् समायाति साक्षी कः समये अधुना यत् सत्यं तद्वचः स इयं केतकी कथयिष्यति. इत्युक्त्वा प्रेरिता तत्र ब्रह्मणा केतकी स्फुटम्. वचनं प्राहतरसा शार्किणं प्रत्यबोधयत् शिवमूर्ध्नि स्थितां ब्रह्मा गृहीत्वा मां समागतः. ஸோ தரசா உடனே வேகமாக என்னவே பிரம்மா நம்மளுக்கு ஆபத்தை கொடுத்துருவோன்னு பயந்து போயிடுது. இந்த கேதகி தளமாகப்பட்டது தாமரை தாழம்போடு இதழானது. வச்சனம் பிராக பேசுறது, ஷார்கினம் பிரத்யபோதயத்து, ஷார்கினம்னு ஷாரங்க வில்லை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்து அது சொல்கிறது, பிரத்யபோதயத்து அவருக்கு புத்தியை கொடுக்குறது. இந்த மாதிரி ஆச்சு. சிவமூர்த்தினி ஸ்திதாம், நான் சிவனோட தலையில் தான் இருந்தேன். சிவமூர்த்தினி ஸ்திதாம், சிவனோட தலையில் இருந்தேன். பிரம்மா கிரகீத்வா மாம் சமாகத்தக, பிரம்மா என்னை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றது. வசனம் பிராஹதரசா சார்கிணம் பிரத்யபோதயத் சிவமூர்த்திः ஸ்திதாம் பிரம்மா கிரஹீத்வா மாம் சமாகதः. सन्देहः अत्र न कर्तव्यः त्वया विष्णो कदाचन मम वाक्यं प्रमाणं हि ब्रह्मा प्राङ्गतः अस्यः.
பாரங்கதக அஸ்யக பாரங்கதக पारङ्गतः சந்தேக அத்தனை கர்த்தவிய. நீங்கள் சந்தேகப்படாதீங்கோ விஷ்ணுவே. யார் இந்த கேத்தகி இதெல்லாம் பேசுறது எப்பா நீங்கள் சந்தேகப்படாதீங்கோ. துவயா விஷ்ணு ஹே விஷ்ணு நீங்கள் தயவுசெய்து அது இந்த வார்த்தையில் சந்தேகமே படாதீங்கோ. கதாச்சன ஒரு பொழுதும் மம வாக்கியம் பிரமாணம் ஹி நான் சொல்கிறேன். இதுதான் பிரமாணம், இதுதான் ப்ரூஃப். நான் சொல்கிறேன். பிரம்மா பாரங்கதக அஸ்யக பிரம்மா தாண்டி விட்டார், லிங்கத்துடைய தலைவரை பார்த்து விட்டார். பாரம்னா கரை கண்டு விட்டார் பிரம்மாங்கிறது இந்த தாழம்பூ போய் சொல்கிறது. सन्देहः अत्र न कर्तव्यः त्वया विष्णो कदाचन मम वाक्यं प्रमाणं हि ब्रह्मा पारङ्गतः अद्यः गृहीत्वा मांसम् आयातः शिवभक्तैः समर्पितां केतक्या वचनं श्रुत्वा हरिः आह स्मयन्निव महादेवः प्रमाणं मे यदि असौ वचनं वदेत्. ஸோ கிரகீத்வா மாம் சமாயாத்தக என்னை எடுத்துன்னு வந்துட்டார். தலை மேலே உட்காண்டிருந்தேன், சிவனோட தலை மேலே என்னை எடுத்துட்டு இவர் வந்தா. சிவபக்தைகி சம்பிரதாயம். இந்த பூ என்னை யார் சமர்ப்பிச்சா? சிவபக்தர்கள்லாம் எனக்காக வேண்டி அதை கொண்டு வந்து போட்டா சிவனோட தலையில். அதை எடுத்துன்னு இவர் பிரம்மா வந்தார். கேதக்கியா வச்சனம் சுத்வா கேதகி இவ்வாறு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டு ஹரிஹி ஆக ஸ்மயன் இவ புன்சிரிப்பு ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுண்டு ஹரி பேசுகிறார். மகாதேவக பிரமாணமே மகாதேவன் தான் எனக்கு ப்ரூஃபு. நான் ஒன்றெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு மகாதேவனே வந்து சொல்லிட்டான். என் தலையிலேருந்து இவன் பிரம்மா எடுத்துருந்தான்னு அவர் சொல்லிட்டான். அவர் தான் எனக்கு பிரமாணம், அவர் தான் எனக்கு ப்ரூஃப். எதி அசௌ வச்சனம் வதேத்து. ஸோ அவர் பேசுவார் என்றால், அவர் சாட்சி ரூபமாக வந்து பேசுவார் என்றால் அதைத்தான் நான் ப்ரூஃபாக எடுத்துப்பேனே தவிர ஒன்றை நான் எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறார். யாருங்க? விஷ்ணு. சாந்தி மியூட்ல இருக்கு. ऋषिरुवाच तदा कन्य हरेः वाक्यं महादेवः सनातनः कुपितः केतकीं प्राह विद्यावादिनि मापद गच्छतः मध्यतः प्राप्ता पतिता मस्तकात् मम. ரிஷி சொல்றார், சுமேதஸ் சொல்லிட்டு இருக்கார். ததா ஆக்கர்ணிய ஹரேஹே வாக்கியம். விஷ்ணு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அதை கேட்டு, ஆக்கர்ணிய காதில் கேட்டு, மகாதேவக சனாதனக எப்பொழுதும் ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அப்போ ஏற்பட்ட மகாதேவன் சொல்கிறார், குப்பித்தகா கோவம் வந்துருது. இந்த தாழம்பூ மேலே ரொம்ப கோவம் வந்துருது. ஸோ கேதகியும் குப்பித்தகா கேதகியை பார்த்து கோபித்து, பிராக மித்யாவாதினி மாவத பேசாதே, பொய் பேசாதே அப்படிங்கிறார். தாழம்பூவை பார்த்து நீ பொய் பேசாதே, மித்யாவாதினி பொய் கூறுபவளே, மாவத நீ பேசாதே. கச்சதகா மத்தியதகா பிராப்தா. ஸோ இவள் வந்து என் தலையிலேருந்து விழுந்துட்டா. அப்படி நடுவில் இவர் பிடிச்சார். மத்தியதகா பிராப்தா, இவள் நடுவில் விழுந்துட்டு இருக்கும்போது பதிதா மஸ்தகாத் மம, என் தலையிலேருந்து மம மஸ்தகாத் என்னுடைய தலையிலேருந்து பதிதா கீழே விழுந்தா இவள். மத்தியதகா பிராப்தா, நடுவில் இந்த பிரம்மா எடுத்தாரே தவிர இது உண்மை இல்லை, தலையை பார்த்தேங்கிறது உண்மை இல்லைன்னுட்டார் சிவனிங்க. तदा आकर्ण्य हरेः वाक्यं महादेवः सनातनः कुपितः केतकीं प्राह विद्यावादिनी मावद गच्छतः मध्यतः प्राप्ता पतिता मस्तकात् मम. मिथ्या अभिभाषिणी त्यक्ता मया त्वं सर्वदा एव हि ब्रह्मा लज्जापरः भूत्वा ननाम मधुसूदनम्. மித்யாபிபாஷினி. ஸோ நீ பொய் பேசுகிற, மித்யான்னு பொய் உரைப்பவளே. தியக்தாமயா, உன்னை விட்டுட்டேன். இனிமேல் என் தலையில் யாரும் தாழம்பு வச்சு சுதி பண்ணவே கூடாது. உன்னை நான் விட்டுட்டேங்கிறார். இனிமேல் யாரும் எனக்கு தாழம்பு போட வேண்டாம். துவம் சர்வதாயவகி, ஆல்வேஸ். இனிமேல் தாழம்பு உபசாரம் எனக்கு தேவையில்லைன்னு விடார் சிவன். பிரம்மா லஜ்ஜாபரக பூத்வா, பிரம்மாவுக்கு வெக்கமாயிடுது. ஐயோ இவ்வளவு கொண்டு சாட்சி சொல்லி பொய் சொல்ல வச்சோமே அப்படின்னு வெக்கப்பட்டார். நனாம மதுசூதனம், தலை வணங்கினார் அந்த மதுசூதனனை பார்த்து. மயா த்வம் சர்வதா
शिवेन केतकी त्यक्ता तद्दिनात् कुसुमेषु वै एवं मायाबलं विद्धि ज्ञानिनाम् अविमोहितम् மோகதம். ஸோ சிவேன கேத்தகி தெக்தா, சிவன் அன்னியிலேருந்து கேத்தகியை விட்டுட்டார், தாழம்பு யாரும் போடப்படாது சொல்லிட்டார். தத்தினாத், அந்த டேலேருந்தே குசுமேஷுனா பூக்கள், எல்லா விதமான பூக்கள் இருக்குது, அந்த பூக்கள் எல்லாத்த விட இந்த கேத்தகி எனக்கு வேண்டவே வேண்டான்னு அன்றைக்கி விட்டார் சிவன். ஏவம் மாயாபலம் வித்தி, மாயையோட பலத்தை தெரிஞ்சுக்கோங்கோ. ஞானினாம் அபிமோகதம், ஞானிகளுக்கே மோகத்தை தரக்கூடியது. அப்புறம் ஆர்டினரி பீப்புளுக்கு என்ன பண்ணும்? அப்போ ஏற்பட்ட பிரம்மா விஷ்ணுவே இப்படி மோகத்துக்கு ஆட்பட்டு பொய் பேசுகிற மாதிரி ஆயிடுது. இந்த மாயையினால இவாளெல்லாம் பொய் பேசுகிற மாதிரி பண்ணிட்டாலே, அதனால அது மாயை அப்படி மோகத்தை தரக்கூடியது, அஜ்ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு முனிவர் சொல்லிட்டு இருக்கார் சுரத்தன்ட்டையும் இவற்றை. ஏன்னா அவன் என்ன கேட்டா, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த இப்போ எங்களுக்கு மோகத்தில் விட முடியலையே, எங்களோட குழந்தைய மறக்க முடியலையே, என்னோட குதிரையை மறக்க முடியலையே, யானையை மறக்க முடியலையேன்னு 2 பேரும் புலம்பின்னு இருக்கா இல்லையா. ஸோ அவர் சொல்கிறார், உங்களுக்கு மோகம் வர்றது இயல்பு தான், இப்போ ஏற்பட்ட பெரியவாளுக்கே மோகம் வந்தது. अन्येषां प्राणिनां राजन् का वार्ता विभ्रमं प्रति देवानां कार्यसिद्ध्यर्थं सर्वदा एव रमापतिः. अन्येषां प्राणिना, மற்றவாளை பற்றி கேட்பானே, மற்ற பிராணிகளை பற்றி. ஹே ராஜன், அரே சுரத்தனே, இங்கே ராஜன்கிறது சுரத்தனே, ஏன்னா சுமேதஸ் பேசின்னு இருக்கார். அங்கே ராஜாவாக இருக்கிறது ஒரு ஆள், ஒருத்தன் வைஷ்யன். ஸோ சமாதிங்கிறது வைஷ்யன், சுரத்தன்கிறது ராஜா. ஹே ராஜா, நீ கேளு, மற்ற பிராணிகளை பற்றி காவார்த்தா என்ன பேசுறது, அவளை பற்றி சொல்லவே வேண்டாம், அவள் மோகத்துக்கு ஆட்பட்டு தான் இருப்பாள். விப்ரமம் பிரதி, விப்ரமம்னு மாயை, மாயையில் மூழ்கிறதுக்கு காரணமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பாக அவளுக்கு மாயை உண்டு. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், தேவர்களுக்கு காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்காக, அவளுக்கு சித்தி ஏற்படுத்துவதற்காக. ரமாபதிகி சர்வதா ஏவ, ரமாபதி யார்? விஷ்ணு. ரமாவின் கணவனான விஷ்ணு சர்வதா ஏவ, ஆல்வேஸ் அவர் அவதாரம் எடுத்து வந்துடுவார். தேவர்களுக்கு காரியம் சாதிச்சு கொடுக்கணும்னா அவர் அவதாரம் எடுத்து வந்துடுவார். अवतारकरः देवः ज्ञानायोनिषु मानवे च आशु त्यक्त्वा पापभयं हरिः. अवतारकरः देवः ज्ञानायोनिषु माधवः. नो ப்ராப்ளம். தைத்யான் வஞ்சயதே ச ஆஷு, அசுரர்களை வஞ்சிக்கிறார். யாரு? விஷ்ணு. விஷ்ணு என்ன பண்ணுவார்? அது அவர்களெல்லாம் வஞ்சிச்சு, எப்படி மதுகைட்டவர்களாக வஞ்சிச்சு அவளை வச்சே வரம் கேட்குற மாதிரி பண்ணி, எப்படி எல்லாம் தேவியோட ஆட்டம், மேலேருந்து தேவி சொல்லி கொடுக்குறா, அதுபடி இவர் ஆடுவார். ஸோ தைத்யான் வஞ்சயதே ச ஆஷு. ஸோ பாபவயம் தெக்த்வா. ஸோ இப்படி வஞ்சிக்கிறதுனால, மற்றவர்களை வஞ்சிக்கிறதுனால நமக்கு பாபம் வருமோ என்ற பயத்தை தொலைத்து விடுவார். வேண்டாம், பயமே கிடையாது அவருக்கு, விஷ்ணுவுக்கு. ஸோ அந்த பாபத்தினால் வரக்கூடிய பயத்தை விட்டு தைத்தியர்களை, அசுரர்களை வஞ்சிக்கிறார் இந்த விஷ்ணு. அவதாரகரக, அவதாரம் எடுப்பார். இதுக்கு வேண்டி அவளை வஞ்சிச்சு அவளை கொல்றதுக்கு வேண்டி அவதாரம் எடுப்பார் அவர். தேவக நாராயண நானா யோனிஷு மாதவக, பல யோனிகளில் வருவார். ஒரு அவதாரம் ஒரு விதமாக இருக்கும். ஸோ வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், பல அவதாரங்கள் எடுத்து தைத்தியர்களை வஞ்சித்து அவர்களை கொல்லுவார். அதனால் அவருக்கு பாவம் வருமோங்கிற பயம் அவருக்கு துளியும் கிடையாது. दैत्यान् वञ्चयते च आशु त्यक्त्वा पापभयं हरिः. अवतारकरः देवः नानायोनिषु माधवः. त्यक्त्वा आनन्दसुखं दैत्यैः युद्धं च इव अकरोत् विभुः. नूनं मायाबलं च एतत् मानवे अपि जगद्गुरौ. ஏவ யுத்தம் ச ஏவ அகரோத் விபுகு. ஓகே, தெக்த்வா ஆனந்த சுகம். அவருக்கு இங்கே இருந்தால் தான் ஆனந்தம். அவதாரம் எடுத்தால் என்ன ஆனந்தம்? விஷ்ணுக்கு அவதாரம் எடுத்தால் ஏகப்பட்ட காரியம் பண்ண வேண்டியிருக்கு, வஞ்சிக்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த ஆனந்த சுகத்தை, இங்கே வைகுண்டத்தில் இருந்து ஆனந்தமாக இருக்கிற அந்த சுகத்தை விட்டு சுகம் தெக்த்வா விட்டு தைத்தியகி யுத்தம் செய்யவா.
ஸோ அசுரர்களோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஏவன் அக்கரோத் விபுகு செய்தார். அந்த விபுவாகப்பட்ட விஷ்ணுவாகப்பட்டவர் பல விதமான யாகங்களை அவர் செய்தார், இது அவதாரங்களை செய்தார். நூனம் மாயாபலம் செய்யத்தது. ஸோ இது இந்த மாயாபலத்தினால் ஏற்படக்கூடியது. இந்த அவதாரம் எல்லாமே மாயையோட ஒரு ஆட்சி, அந்த மாயையோட பலத்தினால இந்த மாதவனுக்கு மாதவே அப்படி ஜெகத்குரு, ஜெகத்குரு என்று சொல்லக்கூடிய ஜெகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய மாதவன், மா என்கிற லக்ஷ்மியை தரிக்கக்கூடியது, அதனால மாதவன் பேர் விஷ்ணுக்கு. மாதவ தவன்னு தரிக்கிறது. ஸோ மாவை தரிக்கக்கூடிய லக்ஷ்மியை தரிக்கக்கூடிய அந்த விஷ்ணு அவருக்கு இந்த மாயை பலத்தினால இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது. சுகத்தெல்லாம் விட வேண்டியிருக்கு. வைகுண்ட சுகத்தை விட்டுட்டு இந்த அவதார காரியத்தெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு என்ன சொல்றார் சுமேதஸ். त्यक्त्वा आनन्दसुखं दैत्यैः युद्धं च एव अकरोत् विभुः नूनं मायापतं च एतत् माधवे अपि जगद्गुरौ सर्वज्ञे देवकार्य अंशे का वार्ता अन्यस्य भूपते ज्ञानिनाम् अपि ते तांसि परमा प्रकृतिः किल. ஸோ தேவகாரிய அம்சே சர்வஜே, சர்வஜனாக இருக்கக்கூடிய தேவகாரிய அம்சே, தேவர்களுடைய காரியத்திலே ஒரு அம்சம் ஒரு விதமாக ஒரு இடத்துல ரட்சிக்கணும். ஸோ அப்படி தேவகாரியத்திற்காக காவார்த்தா அந்நியச பூபத்தே. ஸோ இப்படி தேவகாரியத்தை செய்வதற்காக வேண்டி இந்த மாயாபலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இந்த விஷ்ணுவுக்கு. காவார்த்தா அந்நியசிய, மற்றவாளை பற்றி சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. காவார்த்தா வார்த்தான வாட் அபவுட் அதர்ஸ், வாட் நியூஸ், வார்த்தான நியூஸு, வாட் நியூஸ். அவளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மற்றவாள் கண்டிப்பாக பல அவதாரம் எடுக்கணும்னு பல கஷ்டங்களை அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஞானினாம் அப்படி சேத்தாம்சி பரமா பிரகிருதி கில. பிரகிருதிங்கிறது இங்கே மாயைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மாயினால் உருவாக்கக்கூடியதான் பிரகிருதி. ஸோ அதனால் இது பெரிய மாயை, சாதாரண இதில்லை. பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த மாயை ஞானினாம விஜேதாம்சி, ஞானிகளுடைய புத்தியை கூட மாற்றிவிடும், அவர்களை கூட செய்ய வேண்டாததெல்லாம் செய்ய வச்சிடும். அது ஒரு பலம் அப்படிப்பட்டதுங்கிற. सर्वज्ञे देवकार्य अंशे का वार्ता अन्यस्य भूपते ज्ञानिनाम् अपि चेतांसि परमा प्रकृतिः किल. बलात् आकृष्य मोहाय प्रयच्छति महीपते मया व्याप्तम् इदं सर्वं भगवत्या चराचरं मोहदा ज्ञानदा एव मोहदा ज्ञानदासा एव बद्धमोक्षप्रदा सदा. யயான்னு போட்டுக்கணும், ரெண்டாவது இல்லை மயா இல்லை யயா. யயா இருக்கு மேம், பட் நான் திருப்பியிருக்கேன், சாரி. இல்லை யயா தான் அவளால், எவளால் அப்படின்னு அர்த்தம். ஸோ பலாத் ஆக்ருஷ்ய மோகாய. ஸோ தேவி என்ன பண்ணுறாளாம்? பலாத் ஆக்ருஷ்ய மோகாய, எல்லா உலகத்தையே மோகத்தில் அடிமையாக முக்கிப்படுறான். இந்த அஜானங்கிற மோகத்தில் எல்லாரையும் ஆக்ருஷ்ய இழுத்து மோகத்துக்கு ஆட்பட வச்சு விட்றா. பிரயச்சதி, ஷி கிவ்ஸ். எச்சனை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஷி கிவ்ஸ் என்ன கொடுக்குறா? மஹீபத்தே, மோகத்தை கொடுத்துட்றா, அஜானத்தை கொடுத்துட்றா. ஹே மஹீபத்தே, ஹே சுரத்தா கேட்டுக்கோ. யயா வியாப்தவிதம் சர்வம், அவளால் தான் இந்த உலகமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாயையில் தான் உலகமே இருக்குது. மாயையில் பூந்துன்னு கிடக்கு. யயா எந்த தேவியால் இந்த உலகமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ, பகவதியா, யயா பகவதியான எந்த பகவதியால், சராச்சரம் அண்ட சராச்சரங்களும் அவளுடைய ஆட்சியில் தான்ப்பா இருக்குது. மோகதா ஞானதா, அவள் தான் மோகத்தை கொடுக்கக்கூடியவள். அப்படி அஜானத்தில் எல்லாரும் மூழ்க வைக்கிறா. சரி, அஜானத்துலேருந்து யாராவது ஒருத்தரை மீட்கணும்னு அவன் நினச்சா ஞானத்தை கொடுப்போம் அவளே தான். ஸோ அந்த மோகத்திலேருந்து விடுவிக்கணும், ஒரு ஜனகர் மாதிரி உள்ள ரிஷிகளை இந்த மோகத்தில் ஆட்படக்கூடாதுன்னு அவன் நினச்சா, அவன் அருளால் அவன் தாள் வணங்க வேண்டுங்கிற மாதிரி அவள் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா ஞானதா, அவளே இந்த அஜானத்துலேருந்து நீக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து விடுவள். சாயேவ, ரெண்டுமே அவள் தான். பந்த மோட்சப்பிரதா, பந்தம்ங்கிற தலை, சம்சாரத்தில் திருப்பி பிறக்கிற அந்த தலை, அந்த கட்டு, அதுவும் அவள் தான் கொடுப்பா. மோட்சப்பிரதா, இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை பண்ணக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளும் அவளே. பலாத் ஆக்ருஷ்ய மோகாய பிரயச்சதி மஹீபதே யயா வியாப்தம் இதம் சர்வம் பகவத்யா சராச்சரம் मोहदा ज्ञानदासा एव बद्धमोक्षप्रदा सदा.
राजा उवाच भगवन् ब्रूहि मे तस्याः स्वरूपे बलमुत्तमम् उत्पत्तिकारणं वापि स्थानं परमकं च यत् स्वरूपम பலம் உத்தமம். ஸ்வரூப்பே கிடையாது, ரூபம். ஓகே, स्वरूपे இருக்கு மேம். போட்டிருக்கா, திருத்திங்க நீங்க. ஸ்வரூபம்னு திருத்திருங்க. ஓகே மேம், தேங்க் யூ. பகவன் ப்ரூஹி. இப்போ ராஜா கேட்குறா, யாரு? சுரதன் சுமேதஸை பார்த்து கேட்குறான். இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் அந்த தஸ்யாக அவளுடைய அந்த தேவியுடைய சொரூபம் எப்படி, அவளுடைய அழகு, அவளுடைய சொரூபம் எப்படி இருக்கு சொல்லுங்க. பலம் உத்தமம், அவளுடைய எப்பேற்பட்ட பலமுடையவள், அவளுடைய பலத்தை பற்றி சொல்லுங்க. உத்தமமான அவளுடைய பலத்தை பற்றி எனக்கு ப்ரூஹி சொல்லுங்கள். உற்பத்தி காரண வாப்பி, அவளே உற்பத்தி ஆகிறா, அவளே அவதாரம் எடுக்கிறா, அவளே பூமிக்கு வரணும். வாப்பி அதையும் அதை கூட சொல்லுங்க. ஸ்தானம் பரமகம் சேர்த்து, அவளுடைய உயர்ந்த ஸ்தானம், எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவள் காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி அந்த உற்பத்தி ஆகிறாள். சகுணாவாக, சகுண வடிவமாக ஏன் வருகிறாள், இதை பற்றியெல்லாம் கூட நீங்கள் சொல்லணும். ராஜோவாச்ச பகவன் ப்ரூஹி மே தஸ்யாஹ ஸ்வரூபம் பலம் உத்தமம் உற்பத்தி காரணம் வாப்பி ஸ்தானம் பரமகம் च यत् ऋषिरुवाच न च उत्पत्तिः न आदित्यात् नृप तस्याः कदाचन नित्या एव सा परा देवी कारणानां च कारणम् ந ஆதித்வாத் இருப்ப. ஆதித்வாத் நச்ச உற்பத்திஹி, அவளுக்கு உற்பத்தி கிடையாதுப்பா. யார்? ரிஷி சொல்கிறார். ஸோ உற்பத்தி காரணம்னு கேட்டார். அவளே உற்பத்தி ஆறாள்னு கேட்டான். இங்கே உற்பத்தி பேச்சுக்கே இடமில்லைன்னு விட்டார். அவள் வந்து தோன்றதெல்லாம் அவதாரம்னு சொல்லும்போது அவள் தோன்றுவாள். நம்மெல்லாம் பிறக்கிறோம், அவள் தோன்றுவாள். அவள் வந்து தோன்றுவாள், மறைவாள், அவ்வளோதான். ஸோ அதனால் அவளுக்கு வந்து உற்பத்திங்கிற பேச்சே கிடையாதுப்பா. நீ உற்பத்தின்னு கேட்காதே, உற்பத்தி கிடையாது அவளுக்கு. ந ஆதித்வாத், அவளுக்கு இவளுக்கு முன்னாடி யாரும் இருந்தாளான்னு பார்த்தா ஆதியே இவளுக்கு கிடையாது. இவளுக்கு முன்னாடி யாராவது, இவளுக்கு ஒரு அம்மா அப்பா அப்படி யாரும் இருந்தாளான்னு கேட்டால் அவளுக்கு ஆதி, அவளுக்கு முன்னாடி உள்ள காரணம் யாருமே கிடையாது. இவ தான் முதல். ஸோ ந ஆதித்வாத்து, இவளுக்கு முதலாக யாரும் இருந்தானே கிடையாதுன்றப்ப தஸ்யாக கதாச்சனை. இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை, நமக்கு ஆதி இருக்கா, நம்ம அம்மா அப்பா இருக்கா, அதனால தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கு ஆதி இருக்குது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கா, அதனால நம்ம பிறக்கிறோம். அவளுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு ஆதியும் கிடையாது, அவளுக்கு முன்னாடி உள்ள அம்மா அப்பா கிடையாது, அதனால உற்பத்தியும் கிடையாது. நித்யா ஏவசா, அவள் என்னைக்கு இருக்கக்கூடியவள், அவளுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. ஸோ நித்யா ஏவகி சா பராதேவி, பரமமான தேவி அவள். காரணானாம்ச காரணம், இந்த உலகத்தில் எதெல்லாம் சிருஷ்டி ஆயிருக்கோ என்னென்ன அவளுடைய காரியம்தான் எல்லாமே. ஸோ இந்த உலகத்தில் சிருஷ்டி ஆகக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் காரணம் அவள். ஸோ இது ஏன் உற்பத்தி ஆகிறதுன்னு காரணம் கேட்டோம், அந்த காரணமும் அவளே தான். ஸோ எல்லா காரணங்களுக்குமே மேலான காரணம் அவளாக இருக்கும்போது அவளுக்கு உற்பத்திங்கிற பேச்சே கிடையாது. வர்த்தத்தை வாசிச்சிட்டிங்களாப்பா? ஓகே. ऋषिरुवाच न च उत्पत्तिः न आदित्वात् तस्याः कदाचन नित्या एव सा परा देवी कारणानां च कारणम्. இதை அனாதித்வாத்துன்னு போட்டிருக்கு. அனாதிங்கிறதுக்கும் ந ஆதிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான். அனாதித்வாத்து தான் இங்கே இருக்குது. ஏன்னா உற்பத்தின்னு பிரிக்கிற வச்சே, ரகாரம் பிரிக்கிற வச்சே, அனாதித்வாத்துன்னா ஆதி இல்லைன்னு அர்த்தம். அர்த்தம் ஒன்று தான். ஆதினான்னு சொன்னாலும் சரி, அனாதினாலும் ஒரே அர்த்தம் தான். ஓகே. ஓகே, இப்போ இது செகண்ட் லைன்ல ஓகே மேம். வர்த்ததே சர்வபூதேஷு சக்திः சர்வாத்மனா நிருப शभवत् शक्तिहीनः तु प्राणी भवति सर्वथा चिच्छक्तिः सर्वभूतेषु रूपं तस्याः तदेव हि. ஸோ சர்வபூதேஷு, எல்லா பூதங்களிலும் எல்லா ஜந்துக்களிலும் வர்த்ததே சக்திஹி, அவதான் சக்தியாக இருக்கா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் சக்தியாக இருக்கிறாள். சர்வாத்மனான் இருப்ப. ஸோ மனசா வாச்சா காயா, எதுக்கு சக்தி வேணும்? மனசுக்கு சக்தி வேணும், வாக்குக்கு சக்தி வேணும், எல்லாத்துக்கும் சக்தி வேணும். ஸோ எல்லா சக்தியாக அவளே பரிமளிக்கிறாள். ஷவவத் சக்திஹீனகத்து பிராணி பவதி சர்வதா. நார்மலாக அவள் இல்லை, அந்த சித்துங்கிற சித்ரூபியாக அவள் இல்லை என்றால் மக்கள் எல்லாம் ஷவம் போல இருப்பாள், செத்து தான் போவா, அவளுக்கு ஒரு சக்தி இருக்காது. சக்திஹீனகத்து ஷவவத்து பிராணி ஆகப்பட்டது ஷவம் போல இருக்கும். சர்வதா, நிச்சயமாக. சித் சக்திஹி சர்வபூதேஷு, அவள் தான் சித் சக்தியாக இருந்து நம்மளை ஆட்டி படைக்கிறான். ஸோ சர்வபூதேஷு, எல்லாருக்குள்ளேயும்
தஸ்யாஹா ரூபம், அவளுடைய ரூபம்னு கேட்டியே, அந்த ரூபம் வந்து சித்து சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய ரூபம்தான் அவளுடைய ரூபம். ஸோ ததைவ ஹின்னு ததா ஏவ ஹி. ஸோ அவளுடைய சக்தி தான், அந்த ரூபம்தான் சித் வடிவமாக மாறி நமக்குள்ள இருந்து நம்மளை ஆட்டுறதுன்னு சொல்றார் இங்க சுமேதஸ். வர்த்ததே சர்வபூதேஷு சக்திஹ சர்வாத்மனா நிருப ஷவவத்சக்திஹி அஹது பிராணி பவதி சர்வதா சிச்சக்தி சர்வபூதேஷு ரூபம் த்யாஹா ததா ஏவ ஹி. ஆவிர்பாவதிரோபாவோ தேவானாம் காரியசித்தயே யதா ஸ்துவந்தி தாம் தேவாः மனுஜாச்ச விஷாம்பதே. ஸோ ஆவிர்பாவம் திரோபாவம், ஆவிர்பாவம்னு தோன்றுறது, திரோபாவனம் மறைதல். ஸோ ரெண்டுமே, அவளுடைய தோற்றம் அவளுடைய மறைஞ்சு போகிறது. தேவானாம் காரியசித்தி, எதுக்கு வரவ? தேவர்களுக்கு காரியசித்தி பண்ணி கொடுக்கணும், அவளுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும், அதுக்காக வேண்டிதான் அவள் தோன்றுவாள் மறைவாள். யதா ஸ்துவந்தி தாம் தேவாக, எப்பொழுது தேவர்கள்லாம் அவளை ஸ்துதி பண்ணுறாளோ, மனுஜாஷ்ச விஷாம்பதே, மனிதர்களும் அவளை எப்பொழுது ஸ்துதி பண்ணுகிறார்களோ, அவளுக்கு ஸ்துதி ரொம்ப விருப்பம். ஸ்துதி பண்ணோடனே எதுக்காக வேண்டிய என்ன ஸ்துதி பண்ணுறேன்னு வந்து நிற்பலாம் அவள். ஸோ அதனால ஸ்துதி அவளுக்கு விருப்பமானதுனால எப்பொழுது அவர்கள் ஸ்துதி பண்ணினாலும் கண்டினியூ ஆகுது. ஆவிர்பாவதிரோபாவோ தேவானாம் காரியசித்தயே யதா ஸ்துவந்தி தாம் தேவா மனுஜாச்ச பிராதுர்பவதி பூதானாம் துக்கநாசாய ச அம்பிகா நானாரூபதரா தேவி நானாசக்தி சமன்விதா. ஸோ பூதானாம் துக்க நாசாய, பூதங்களுக்கு எல்லா ஜந்துக்களுக்கும் ஏற்படக்கூடிய துக்கத்தை நாசப்படுத்துவதற்காக ச அம்பிகா பிராதுர்பவதி, அப்போ தான் அம்பிகை தோன்றுவாள். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி தோன்றுறோச்சே தேவி அப்படியே உற்பவம் ஆவாள். ஆவிர்பவதி தோற்றம் ஏற்படும். யதா சர்வே இல்லை சாரி நானா சக்தி சமன்விதா, பலவிதமான சக்திகளோடு கூட சேர்ந்து, சக்தியோடு சேர்ந்து நானா ரூபதரா தேவி, பலவிதமான வடிவங்கள் அவள் தோற்றம். ஸோ அவள் கூடியே எவ்வளோ சக்திகள் கூட வரா, அப்படி எல்லா சக்தி வடிவமாகவும் அவள் தோன்றி விடுவாள். மக்களுக்கு துன்பம் அப்படிங்கிறத கண்டு அவளால் சகிக்க முடியாது. அதனால பல சக்தியோடு, இப்போ நமக்குள்ளேயே அவளே தானே சக்தியாக வந்து உட்கார்றா. இப்போ ரொம்ப கவலைப்பட்டு தொஞ்சு போய் கிடக்கும், எங்கேதோ ஒரு சக்தி வந்துடுது, ஒன்றுமே இல்லை, இப்போ கிளாஸ் எடுக்க முடியலைன்னு அப்படி வேதனையாக இருக்கிறோச்சே எங்கேதோ ஒரு சக்தியை கொடுத்துட்றா இல்லையா, எடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் அனுபவிக்கலாம் அந்த சக்தியை. ஸோ அப்படி சக்தியோடு கூட வந்து விடுவாள் அந்த தேவி. பிராதுர்பவதி பூதானாம் துக்கநாசாய ச அம்பிகா நானாரூபதரா தேவி நானாசக்தி சமன்விதா. ஆவிர்பவதி கார்யார்த்தம் ஸ்வேச்சயா பரமேஸ்வரி தைவாதீனா ந சா தேவி யதா சர்வே சுரா நிருப. ஸோ காரியார்த்தம் ஆவிர்பவதி, காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும், அந்த காரணத்துக்காக காரியார்த்தம், அந்த காரியத்துக்காக வேண்டித்தான் ஆவிர்பவதி. ஸ்வேச்சையா, அவள் இஷ்டம், அவள் தோன்றது தோன்றாமல் இருக்கலாம், அவள் இஷ்டம். வேறு யாரும் அவளை நீ தோன்றுல சொல்லவும் முடியாது, அவளுக்கு ஆர்டர் கொடுக்குறவா யாரும் கிடையாது. ஸ்வேச்சையா ஸ்வ இச்சையா, தன்னுடைய விருப்பத்தால் அவள் தோன்றுகிறாள் அந்த பரமேஸ்வரி. யதா சர்வே சுரான் இருப்ப தைவாதீனா ந சா தேவி. யதான்னா எப்படி, யதா எப்படி, எப்படி எல்லா தேவர்களும் தெய்வ அதீனா விதிவசப்பட்டு இருக்கிறார்களோ, விதி அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நடத்தும், கெட்டது நடக்கணும்னா அது நடக்கும் அவளுக்கு. ஆனால் ந சா தேவி, அந்த தேவி அந்த விதிக்கு கட்டுப்படுபவள் கிடையாது, அவளை விதி ஒன்றும் பண்ணாது. ஆவிர்பவதி கார்யார்த்தம் ஸ்வேச்சயா பரமேஸ்வரி தைவாதீனா ந சா தேவி யதா சர்வே சுரா நிருப. न कालवशगा नित्यं पुरुषात् प्रवर्तिनी अकर्ता पुरुषः द्रष्टा दृश्यं सर्वमिदं जगत्.
ஸோ ந காலவசகா, காலத்தால் அவளை கட்டுப்படுத்த முடியாது. நம்மெல்லாம் காலத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். ஏன்னா நமக்கு 100 வயசுன்னா போயிட வேண்டியதான். எல்லாருக்கும் மேக்ஸிமம் 100 வயசு. அதுக்கு முன்னாடியோ காலம் வந்தோடனே போயிடணும். ஆனால் அவளை காலம் கட்டுப்படுத்தாது. ந காலவசகா, காலவசத்தில் கட்டுப்பட மாட்டாள். நித்தியம் புருஷார்த்த பிரவர்த்தினி, புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவள். ஸோ நமக்கு 4 புருஷார்த்தங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் இந்த தேவி. அந்த புருஷார்த்தத்தோடு கூட இருப்பவள். அகர்த்தா புருஷக, அதாவது சர்வமிதம் ஜகத்து திருஷ்யம், இந்த பார்க்கக்கூடிய, இந்த உலகம் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த இதம்னா உலகம், திருஷ்யம் வெறும் பார்க்குறோம். அகர்த்தா புருஷக திரஷ்டா. ஆனால் நாராயணனோ சரி, இல்லை தேவி அவதாரம் எடுத்தாலும் சரி, அவன் எல்லாருமே சாட்சியாக இருப்பார்கள். நாராயணன் புருஷகான்னு சொல்லிட்டாங்க. ஸோ புருஷகாங்கிறது விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்து இங்கே அகர்த்தா, அவர் எதுவும் செய்ய மாட்டார். திரஷ்டா, இந்த பார்க்கும் உலகத்தில் அவர் வெறும் பார்வையாளர். திரஷ்டா, பார்த்துட்டே இருப்பார், சாட்சியாக இருப்பாரே தவிர அவர் அகர்த்தா, அவர் எதுவும் செய்ய மாட்டார். புருஷார்த்த பிரவர்த்தினி அகர்த்தா புருஷக திருஷ்டா திருஷ்யம் சர்வம் இதம் ஜகத். ஹரே கிருஷ்ண மேம். दृश्यस्य जननी सा एव देवी सदसदात्मिका पुरुषं रञ्जयति एका कृत्वा ब्रह्माण्ड नाटकम्. ஸோ திருஷ்யச ஜனனி சாயேவ. ஸோ திருஷ்யம் இது உலகம். இந்த உலகத்தோட சிருஷ்டித்தவள் யாருன்னா அவள் தான் ஜனனி. ஜனனி அம்மா. ஸோ உலகத்தை சிருஷ்டித்த அம்மா யாருன்னா சாயேவ, அவளே தான். தேவி சதசத் ஆத்மிகா, சத்து ரூபமாகவும் அசத் ரூபமாகவும். சத்துங்கிறது நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கேன், உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக தன்னுடைய அம்சத்தால் எல்லாருக்குள்ளே ஆத்மாவாக. அதே மாதிரி அசத்துன்னு நம்முடைய உடம்பு, இந்த உலகத்தில் உள்ள மரம் மட்டை குடங்கள் எல்லாமே அவன் அப்படி சத்தும் அசத்தாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா வடிவங்களாக, அதுக்கு ஊடுருவி இருக்கக்கூடியவளாக உலகத்தை சிருஷ்டித்தவள் அவள்தான். புருஷம். ஸோ புருஷன் யார்? நாராயணன் சொல்கிறோம் இல்லையா, பரமபுருஷன். பரமபுருஷனோட சக்தி இவள். இவள் தான் இந்த மாயை காரணத்தினால தான் உலகங்கிறதே உருவாருது. ஸோ பரமபுருஷனாகப்பட்ட ரஞ்சயதி ஏகா. ஸோ அவனை ஆனந்தப்படுத்துகிறாள். எதுக்கு? பகவான் லீலா விபூதியில் போனோம்னு நினச்ச உடனே இந்த மாயா வந்துடுறாள். ஸோ பகவானை ஆனந்திக்கிறாள். அவள் வந்து அவர் லீலா விபூதிக்கு இவள் ஹெல்ப் பண்ணுறாவா. ஸோ சந்தோஷப்படுத்துகிறாள். ஏகா, இவள் தனிமையானவள். கிருத்வா பிரம்மாண்ட நாடகம், பிரம்ம அண்டங்கள், பல பல அண்டங்களை ஏற்படுத்தி அந்த நாடகத்தை உருவாக்கி பரமபுருஷனான நாராயணன் சந்தோஷப்பட வைக்கிறாள். அவர் லீலா விபூதியில் அவதாரம் எடுத்து அவர் விளையாடுறார். அதுக்கெல்லாம் காரணம் இந்த தேவிதான். देवी सदसत् आत्मिका पुरुषं रञ्जयति एका कृत्वा ब्रह्माण्ड नाटकम्. राधे कृष्ण. इदिली फर्स्ट लाइन डाउट मैम. रञ्जिते पुरुषे सर्वं संहरति अतिरंहसा तया निमित्ते भूताः ते ब्रह्म विष्णु महेश्वराः. ஸோ ரஞ்சிதே புருஷே, புருஷன் அந்த நாராயணன் சந்தோஷப்படும் போது, ஆனந்தப்படும் பொழுது, ரஞ்சிதே, ரஞ்சனம்னு சந்தோஷம் ஆனந்தம். சர்வம் சம்ஹரதி அதிரமசா. ஸோ அவர் விளையாடி முடிச்சாச்சின்னு இவளுக்கு தோன்றது. நாராயணனோட வந்த காரியம் முடிஞ்சிருத்து அப்படின்னு நினைச்சாளானால் அதிரம்ஹசா, வேகமாக, ரம்ஹஸ்ன வேகம், ரொம்ப வேகமாக, சம்ஹரதி உலகத்தை இழுத்து போட்டுவிடுறான், முடிஞ்சிருத்து. ஸோ சம்ஹார வெளியிலேயே பண்ணிடுறான். ஸோ எப்போ ஒருக்க புருஷன் வந்து லீலா விபூதியில் ஆனந்தம் அடைஞ்சாச்சு, அந்த பீரியட் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாளோ, எல்லாத்தையும் தான் சிருஷ்டித்த இந்த உலகத்தை சர்வம் சம்ஹரதி அப்படியே விழுங்கி விடுகிறாள், தன்னுடைய வயிற்றில் வச்சுட்டு விடுறான். தயா நிமித்த பூதாகாத்தே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. அவளுடைய நிமித்தமாகத்தான் இவர்கள் 3 பேருமே தோன்றறா. இப்போ வந்து தேவி வந்து பிறந்த உடனே கண் அப்படி திறக்கிறா இல்லையா, திறக்கிற வச்சையே முதல்ல தோன்றா யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன், 3 மும்மூர்த்திகள். அவளுக்கு இவள் ஞானப்பால் கொடுப்பள். ஞானப்பால் எப்படி இருக்குன்னா, பால் வெவ்வேறு பாலாக கொடுக்குறான்னு சொன்னான்னா இந்த ஞானப்பால் ஒருத்தருக்கு வந்து சிருஷ்டி பண்ணுற ஒரு சாமர்த்தியம் கொடுப்பாள், ஒருத்தருக்கு வந்து ஸ்திதி பண்ணுற சாமர்த்தியம். அந்த ஞானப்பால் வித்தியாசப்படும், ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பால் வித்தியாசப்படும். அப்படி தான் அந்த மும்மூர்த்திகளை இவள் முதல் தோன்றி சிருஷ்டி பண்ணறா. ரஞ்சிதே புருஷே சர்வம் சம்ஹரதி அதிரம்ஹசா தயா நிமித்தே பூதாஹாதே
ब्रह्म विष्णु महेश्वराः निमित्ते भूताहाன்னு சொன்னானா निमित्त भूताः करेक्ट कल्पिताः स्वस्वकार्येषु प्रेरिता लीलया तु अमी स्व अंशं तेषु समारोप्य कृताः ते बलवत्तराः ஸ்வகாரியேஷு பிரேரிதாக. ஸோ தங்கள் காரியத்துக்கு நடக்கணும், அதனால தூண்டப்பட்டு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த காரியத்திற்காக பிரேரிதாக தூண்டப்பட்டு லீலையா தூ அமீ கல்பிதாக. அமீனது இந்த உலகங்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஜந்துக்கள் பேரண்டங்கள் எல்லாமே கல்பிதாக கல்பிக்கப்படுகிறது. எல்லாம் கல்பனைன்னு விட்டா சொப்பனம்னு விட்டா, அந்த உலகமே சொப்பனம் சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அதனால தான் கல்பனையாக சிருஷ்டிக்கப்பட்டது, லீலையா விளையாட்டாக. இந்த பிரம்மா தான் தோன்றுவார். பிரம்மா தான் முதல்ல தோன்றி அதை சிருஷ்டி பண்ணணும். ஸோ பிரம்மாவால் தோற்றுவிக்கப்படுகிறது, விஷ்ணு அதை ரட்சிக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கு. ஸ்வ அம்சம் தேஷு சமாரோப்பிய. தேவி என்ன பண்ணுறா, தன்னுடைய அம்சத்தை அந்த பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் கொடுத்துட்றா. எப்படி கொடுக்குறா, அதான் ஞானப்பால் கொடுக்குறான்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ தன்னுடைய அம்சத்தை அவர்களுக்குள் புகுத்தி ஆரோப்பிய அவளுக்குள் ஏற்றி கிருதாகாத்தே பலவத்தராக. அதனால அவளுக்கு பலம் நிறைய இருக்குது. சிருஷ்டி காரியம் பண்ணுற சாமர்த்தியம் பிரம்மாவுக்கு வர காரணமே தேவியோடைய அம்சம் அவருக்குள்ளே இருக்குது. அந்த சக்தி அவருக்கு இருக்குது. தேவியோட அம்சம்ங்கிறது என்னது, சக்தி. அந்த சக்தி அவருக்குள்ளே புகுந்து அவர் அந்த காரியத்தை பண்ண வைக்கிறது. कल्पिताः स्वस्वकार्येषु प्रेरिताः लीलया तु अमी स्व अंशं तेषु समारोप्य कृताः ते बलवत्तराः दत्ताश्च शक्तयः तेभ्यः लक्ष्मीः गिरिजा तथा ते तां ध्यायन्ति देवेशाः पूजयन्ति परां मुदा. ஸோ தத்தாஷ சக்தியாக எல்லாருக்கும் சக்தி கொடுத்தாரு. யாரு, தேவி கொடுத்தா இல்லையா? முதல்ல வந்த உடனே அவளுடைய மணி தீபத்துக்கு கூட்டின்னு போயிட்டா, விமானத்தில் ஏற்றி கூட்டின்னு போயிட்டா. கூட்டின்னு போய் உனக்கு ஒரு பொண்ணை கொடுக்குறேன்னு பொண்ணை கொடுக்குற பொண்ணு இல்லை, அது சக்தி. ஸோ விஷ்ணுங்கிறது, விஷ்ணுவுடைய மகாலட்சுமிங்கிறது இட்ஸ் அ சக்தி. விஷ்ணுவுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாங்கிறதா லக்ஷ்மின்னு உருவகப்படுத்தி சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஸோ அதை மாதிரி அவளுக்கு சக்திகளை கொடுத்தாள் தேவி. தேபியக அவர்களுக்கு யாரை கொடுத்தா, கீஹி. கீன்னு யாரு, கீன எழுத்து வார்த்தைகள்னு அர்த்தம். இங்கே வார்த்தைகளுக்கு அதிபதி யாரு, சரஸ்வதி. ஸோ கீஹின்னு சரஸ்வதின்னு அர்த்தம். பாரதி கீஹி எல்லாம் சரஸ்வதி. ஸோ சரஸ்வதியை ஒருத்தருக்கு பிரம்மாக்கும், லக்ஷ்மியை ஒருத்தருக்கு விஷ்ணுக்கு, கிரிஜா பார்வதியை அந்த ருத்ரனுக்கு கொடுத்தா. சக்தேக தேபியக ததா அப்பொழுது அவளுக்கு கொடுத்தா. தே தாம் தியாயந்தி அவளை சுதிக்கிறா. சக்தியை வாங்கின உடனே அம்மா தேவி எங்களுக்கு சக்தி நீ கொடுத்தியே அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு ஈஸ்வரனான அவர்கள் பூஜையந்தி பராமுதா, ரொம்ப ஆனந்தம், பராமுதா ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த தேவியை பூஜிக்கிறார்கள் அந்த சக்தியை வாங்கி கொண்டு. लक्ष्मीः गिरिजा तथा ते तां ध्यायन्ति देवेशाः पूजयन्ति परां मुदा. ज्ञात्वा सर्वेश्वरीं शक्तिं सृष्टिस्थितिविनाशिनीम् एतत्ते सर्वमाख्यातं देवी माहात्म्यमुत्तमं मम बुद्धि अनुसारेण न अन्तं जानामि भूपते. ஸோ ஞாத்வா அறிந்து, சர்வேஸ்வரியும் சக்தி சர்வசக்தி உடையவள், எல்லா சர்வத்துக்கும் ஈஸ்வரியானவள், சக்தி உடையவள் அவள். சிருஷ்டி ஸ்திதி வினாசினியும் சிருஷ்டி பண்ணக்கூடியவள் அவளே, ஸ்திதி ரட்சணம் பண்ணக்கூடியவள் அவளே, வினாசினியும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவள் அவளே அப்படிங்கிற சக்தியாக அவளை அறிந்து ஏதத்தே சர்வ வாக்கியத்தை எல்லாம் உனக்கு சொல்லிருக்கேப்பா. தேவி எப்படிப்பட்டவள், அவளுடைய ரூபம் என்னதுன்னெல்லாம் கேட்டே நீ, அதை பற்றி நான் உனக்கு சொல்லிட்டேன். ஆக்கியாத்தமை ஐ டோல்ட் யூ. தேவி மகாத்மியம் உத்தமம், தேவியுடைய மகாத்மியம் உத்தமமான அந்த சரித்திரத்தை நான் சொன்னேன். மம புத்தி அனுசாரணை, எனக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் அப்படின்ட்டு. என்னுடைய புத்திக்கு எட்டியவரை யார், சுமேத சொல்கிறார், ரிஷி சொல்கிறார் சுரதரை பார்த்து, என்னுடைய புத்திக்கு எட்டியவரை நான் சொல்கிறேன். என்ன அந்தம் ஜானான் பூபதே, அவளுடைய ஒரு மகத்துவத்துக்கு எல்லையை நான் அறிய மாட்டேன். ஹே பூபதே, ஹே ராஜா சுரதா. ज्ञात्वा सर्वेश्वरीं शक्तिं सृष्टिस्थितिविनाशिनीम् एतत्ते सर्वम् आख्यातं देवी माहात्म्यम् उत्तमं मम बुद्धि अनुसारेण न अन्तं जानामि भूपते. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे
देवी माहात्म्य वर्णनं नाम त्रयस्त्रिंशोऽध्यायः सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ चतुस्त्रिंशोऽध्यायः। राजा उवाच भगवन् ब्रूहि मे सम्यक् तस्याः आराधने विधिं पूजाविधिं च मन्त्रांश्च तथा होमविधिं वद। ஸோ ராஜா சுரதன் கேட்குறார், பகவன் ப்ரூஹி மே சம்யக், நன்னா சொல்லுங்க எனக்கு. தஸ்யாக ஆராதனை, அவளை எப்படி ஆராதிக்கிறேன், அதுக்கு என்ன விதி, என்ன ரூல்ஸு, தேவி ஆராதனை பண்ணுறதுன்னு எப்படி எப்படி பண்ணணும், அந்த ஒரு ரூல் எல்லாம் சொல்லுங்க. பூஜா விதிம்ச்சு, அவளை எப்படி பூஜை பண்ணணும் அந்த விதி. மந்திராம்ச, அவளுடைய மந்திரங்கள் என்னெல்லாம் மந்திரங்கள், அவளுக்கு உரிய மந்திரங்கள். ஹோம விதி, அவளுக்கு சண்டி ஹோமம் பண்ணணும், எப்படி ஹோமம் பண்ணணும், அந்த அந்த ரூல்ஸு அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறாரு. இப்போ राजोवाच भगवन् ब्रूहि मे सम्यक् तस्याः आराधने विधिं पूजाविधिं च मन्त्रांश्च तथा होमविधिं वद। ऋषिरुवाच शृणु राजन् प्रवक्ष्यामि तस्याः पूजाविधिं शुभं कामदं मोक्षदं नृणां ज्ञानदं दुःखनाशनम्। அப்போ ரிஷி சொல்கிறார், ராஜன் சுணு, கேளு ராஜா கேளு, பிரவக்ஷாமி உனக்கு சொல்கிறேன் நான். தஸ்யாகா பூஜா விதிம் சுபம், சுபமான சோபனமான அவளுடைய பூஜை விதிய முறைகளை பற்றி சொல்கிறேன். காமதம், நீ விரும்பிதெல்லாம் கொடுக்கும். இப்போ இவனுக்கு தான் என்னது, ராஜ்யம் எடுத்தே கவலையாக இருக்கேன், அதை கூட கொடுக்கும் உனக்கு. ஸோ உன்னுடைய விருப்பத்தை கொடுக்கக்கூடியது. மோட்சதம், நீ மோட்சத்தை கேட்டால் அதையே கொடுக்கும். ஸோ நிருணா, மக்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியது. ஞானதம், ஞானத்தை கொடுக்கக்கூடியது. துக்க நாசனம் உண்டு, துக்கத்தை தீர்க்கக்கூடியதான அந்த பூஜை விதிகளை பற்றி சொல்ல போகிறேன், கேளு. ऋषिरुवाच शृणु राजन् प्रवक्ष्यामि तस्याः पूजाविधिं शुभं कामदं मोक्षदं नृणां ज्ञानदं दुःखनाशनम्। आदौ स्नानविधिं कृत्वा शुचिः शुक्ल अम्बरः नरः आचम्य प्रतयः कृत्वा शुभम् आयतनं निजम्। பிரயத்தக கிருத்வா, ஓகே. ஆதவ் ஸ்நான விதியும் கிருத்வா, முதல்ல குளிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஸ்நானம் பண்ணி ஆகணும், குளிக்கணும். சுச்சிகி, உடம்பெல்லாம் சுத்தமாகணும். சுக்ல அம்பரதரக, நல்ல க்ளீன் ட்ரெஸ்ஸு. சுக்லன்னா நார்மலாக ஒயிட்னு சொல்லுவோம், வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அவசியம் இல்லை, நீட்டான ட்ரெஸ்ஸு. ஸோ சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆச்சம்யா, ஆச்சமனம் பண்ணுறதுன்னு அந்த கை கால் அலம்பிட்டு, பூஜைக்கு உட்காரத்துக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணுறா இல்லையா. ஸோ கை கால் முகத்தெல்லாம் வாயெல்லாம் கொப்பிடிச்சு அலம்பிட்டு, பிராயத்தகா, முயற்சியோடு கூடி எத்தனம் பண்ணி, கிருத்வா சுபம் ஆயத்தனம் நிஜம், தன்னுடைய வீட்டிலையோ எங்கே போனாலுமே ஒரு பூஜைக்குன்னு ஒரு இடம் ஏற்படணும், அந்த இடத்த சுத்தமாக்கணும். முதல்ல அந்த காலத்துலலாம் சாணத்தை போட்டுலாம் ஒழுகுவா, இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுத்தமாக அந்த இடத்த பூஜை பண்ணக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணணும். ஆயத்தனம்னா இருப்பிடம்னு அர்த்தம். இங்கே சுபம் ஆயத்தனம்னா சோபனமான பூஜா இடம். அந்த பூஜா இடத்தை முதல்ல தன்னுடைய பூஜா இடத்தை ரெடி பண்ணணும். தான் குளிச்சு பூஜா இடத்தை ரெடி பண்ணணும். आदौ स्नानविधिं कृत्वा शुचिः शुक्ल अम्बरः नरः आचम्य प्रयतः कृत्वा शुभम् आयतनं निजम्। ततो अवलिप्तभूम्यां तु संस्थाप्य आसनमुत्तमं तत्र उपविश्य विधिवत् त्रिरासम्य मुदान्वितः। त्रिराचम्य मुदान्वितः, चम्य च அதை பிரிச்சுக்கலாமா மேம்? த்ரிஹி ஆச்சமே, கண்டிப்பாக பிரிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ தத்தோ அவலிப்த பூமியாம், அவலிப்னா அவலேப்பனம். அவலேப்பனம் நார்மலாக கோலம் போடுறதுக்கு அவலேப்பனம் பண்ணுறது சொல்லுவோம். அந்த இடத்த நல்லா மொழிகி கோலம் போடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ கோலமெல்லாம் போட்டு தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணி அப்படிப்பட்ட பூமியில் அந்த பூஜா இடத்துல சம்ஸ்தாபிய ஆசனம் உத்தமம், ஒரு ஆசனம் போட்டுண்டு, தத்திர உபவிஷ்ய, தனக்கு ஒரு ஆசனம், ஒரு பலகாயோ பாயோ எடுத்தையும் போட்டுட்டு உட்காண்டு, தத்திர உபவிஷனை உட்காண்டு கொண்டு, விதிவத் த்ரிஹி ஆச்சமிய முதான்விதக, 3 வாட்டி ஆச்சமனம் பண்ணாங்கிறார். அதாவது 3 வாட்டி இப்படி பண்ணுவாவா இல்லையா. சோவாய் கொப்பளிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு அந்த 3 வாட்டி ஆச்சமனம் பண்ணிட்டு சந்தோஷமாக பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ततो अवलिप्त भूम्यां तु संस्थाप्य आसनम् उत्तमं तत्र उपविश्य विधिवत् त्रिः आचम्य मुदान्वितः
पूजा द्रव्यं सुसंस्थाप्य यथाशक्ति अनुसारतः प्राणायामं ततः कृत्वा भूतशुद्धिं विधाय च. ஸோ பூஜை திரவியங்கள்லாம் சேர்க்கணும். என்னெல்லாம் சாமான் வைக்கணும், சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணுமே பக்கத்தில். ஸோ எல்லா பூஜை சாமான்கள் பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சுசம்ஸ்தாப்பி அங்கே எடுத்து வச்சுட்டு யதாசக்தி அனுசாரத்துக்கு உனக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறைய பூ வாங்கலாம், கொஞ்சமாக பூ வாங்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். ஸோ உங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி அனுசாரத்தகன்னா ஏற்றபடி சக்திக்கு ஏற்ற மாதிரி பிராணாயாமம் ததக்கிருத்துவா நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுன்ற. ஸோ எல்லாத்துக்குமே பிராணாயாமம் பண்ணிக்கோ. ததக்கிருத்துவா பூத சுத்திம் விதாயச்சா. இந்த பூத சுத்திங்கிறது அந்த பூத பலியெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அது வந்து பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக வருது. இதெல்லாம் பூத சுத்தின்னா என்னது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூத சுத்திங்கிற போல சில விதிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கொண்டு பூஜா திரவியம் சுசம்ஸ்தாப்ய யதாசக்தி அனுசாரதः பிராணாயாமம் ததः கிருத்வா பூதசுத்திம் விதாய ச. कुर्यात् प्राणप्रतिष्ठां तु संवारं प्रोक्ष्य मन्त्रतः कालज्ञानं ततः कृत्वा न्यासं कुर्यात् यथाविधि. ஸோ குர்யாத் பிராண பிரதிஷ்டாம்னு ஒரு தேவியோட விக்கிரகத்தை எடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஒரு இடம், அந்த இடத்துல அழகாக எடுத்து வைக்கணும். யதாஸ்தானம் பிரதிஷ்டாப்பயாமின்னு சொல்லிட்டு தேவியோட மூர்த்தி எடுத்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்ங்கிறார். நீ எந்த இடத்த பூஜை பண்ணுறியோ தேவியோட மூர்த்தியை அங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு சம்பாரம் புரோக்ஷிய மந்திரத்தக உன்னோட திரவியம் எல்லாம் பக்கத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். எல்லாம் சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம கோவிலுக்கு பூ வாங்கி கொண்டு போனால் கூட முதல்ல அவள் தண்ணி தெளித்து தான் வாங்கிப்பா. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே தண்ணி தெளிக்கிறதுங்கிறது ஒரு சுத்தப்படுத்துறது. ஸோ சம்பாரங்கிறது எல்லா திரவியங்களுக்குமே எல்லாத்தையுமே பூவோ நம்ம வச்சுருக்க எல்லா சாமானுக்குமே லேசாக தண்ணி தெளிக்கணும். புரோக்ஷனம் பண்ணி மந்திரத்தோட ஸோ எல்லாத்தையும் புரோக்ஷானம் பண்ணி காலஜானம் ததக்கிருத்வா நியாசம், அதாவது அந்த கால நேரமெல்லாம் அறிஞ்சு. ஸோ இது நல்லா பூஜைக்குரிய நல்ல நேரமாக அதெல்லாம் பார்த்துட்டு நியாசம் கிருத்வா. நியாசம் என்னது? அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லுவா இல்லையா, அங்குஷ்டாபியாம் நகை இதெல்லாம் கரபிருஷ்டாபியாம் நமக்கு எல்லாம் சொல்கிறாளே. ஸோ இது மாதிரி அங்கன்யாசம் பண்ணுறது கரன்யாசம் பண்ணுறதுங்கிறது இந்த இதெல்லாம் சில மந்திரங்கள். குர்யாத் யதாவிதி விதிப்படி அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் தீட்சை எடுத்தவா மெயினாக பண்ணுவாள். எப்படி தேவி மகாத்மியம் படிக்கிறதுக்கே சாதாரண போர்ஷன்லாம் படிக்கலாம். பட் ரொம்ப இந்த அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணால் தான் சில சாப்டர்லாம் படிக்க முடியும். எல்லா சாப்டரையும் மற்றவா படிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கிற தேவி மகாத்மியத்தில் அந்த அங்கன்யாசம் கரன்யாசத்தோட பார்ட்டெல்லாம் வருதில்லை. இந்த மூர்த்தி ரகசியம் அதெல்லாம் ஒன்றும் வருதில்லை. அதனால நம்ம படிக்கிறது ஒன்றும் கரெக்டு தான், தப்பு இல்லை. பட் சில ஏரியாலாம் படிக்கக்கூடாது அப்படின்பா. இந்த ரகசியமாக உள்ள இடங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் தீட்சை அடைஞ்சிருக்கணும். அதுக்கு அப்போ தான் அந்த அங்கன்யாச கரன்யாசம் அது ஒரு பார்ட்டாக வந்துடும். அது कुर्यात् प्राणप्रतिष्ठां तु संवारं प्रोक्ष्य मन्त्रतः कालज्ञानं ततः कृत्वा न्यासं कुर्यात् यथाविधि. शुभे ताम्रमये पात्रे चन्दनेन सितेन च षट्कोणं विलिखेत् यन्त्रं च अष्टकोणं ततो बहिः. ஸோ ஒரு தாமிரமய பாத்திரம், தாமிரம் சொன்னா காப்பர், ஒரு தாமிர பாத்திரத்தில் காப்பர் வெசலில் எடுத்துட்டு பாத்திரத்தில் சிதேன சந்தனேனச்ச ஷட்கோணம் விலிக்கேத்து யந்திரம் ஒரு யந்திரத்தை போடுங்கிறார். அந்த உள்ளுக்கு பாத்திரத்துக்கு உள்ள ஒரு ஷட்கோண வடிவிலான ஒரு வெள்ளை சந்தனத்தினால ஒரு கோலம் மாதிரி போடணுமா, சந்தன கோலம். அதை சித்தேன ஒயிட்டு வெள்ளை சந்தனம் வெண்சந்தனம், அதனால ஷட்கோணம் விலிக்கேத்து யந்திரம்னு வரைதல். ஸோ அந்த ஒரு தாமிர பாத்திரத்தில் உள்ள அப்படி இதை போடு, ஷட்கோண யந்திரம் போடு. நம்ம 6 கோணம் கோலம் போடுறோம் வாசலில், அதே மாதிரி கோலத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளே போடு. அஷ்டகோணம் ததோ பகி 8 கோணம் வாசல் போடுற கோலம், 8 கோண கோலம் இருக்கேன். அது மாதிரி வெளியில் அந்த தாமிர பாத்திரமே கோலம் போட்ட பாத்திரமா இருக்கணுங்கிறார் அவர். शुभे ताम्रमये पात्रे चन्दनेन सितेन च षट्कोणं विलिखेत् यन्त्रं च अष्टकोणं ततो बहिः. नवाक्षरस्य मन्त्रस्य बीजानि विलिखेत् ततः कृत्वा यन्त्रप्रतिष्ठां च वेदोक्तं संविधाय च. நவாக்ஷர மந்திரம்னு சொல்கிறது நம்ம இது மட்டும் மறக்க முடியாது. தேவி பாகவதம் படித்தேன்னு என்ன படித்தேன்னு கேட்டால் ஒரே லைனில் சொல்லித்திரணும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, அவ்வளோதான். இதான் நவாட்சர மந்திரம். ஸோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சேன்.
இந்த ஓம்ங்கிறது சும்மா ஜென்ரலாக சொல்கிறது. ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டையே விச்சை, இதுதான் இந்த நவாட்சரி மந்திரம். இந்த மந்திரம் வந்து நார்மலாக ஓப்பனாக சொல்ல மாட்டா, பட் இதுதான் விஷயம் தெரிய வேண்டாமா, எல்லாமே ரகசியம் சொல்லிட்டு சொல்லணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த மந்திரத்துடைய பீஜானி, இதில் பீஜம் என்னது, ஐமு ஹ்ரீமு க்ளீம், இதுதான் பீஜம். ஐங்காரம் தேவியோட மந்திரம்னாலே எதுன்னு கண்ணை மூடின்னு சொல்ல தெரியணும். ஈம்கார ரூபிணி தேவி வந்து ஈம், அதோடைய ஒரு வேரியேஷன் தான் ஐம்னு வருது, அவ்வளோதானே தவிர ஈங்கார ரூபிணி தான் தேவிக்கே உள்ளது வந்து ஈங்கார ரூபிணி. அதனால தான் அதை சில இடங்களில் ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல இந்த இது சௌந்தரலகரில் பார்த்தோம்னா எல்லா அந்த மொத்த அது பஞ்சதசாட்சரி தேவின்னு சொல்கிறோம். 15 வர்ணங்கள், அதை 15 ஏல க்ரீம்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஒரு மந்திரங்கள் வருது ஒரு தெய்வத்துக்கும், சிவனுக்கு, அர்க்கனுக்கு, சூரியனுக்கு, எல்லாரோட மந்திரத்தையும் சேர்த்து கடைசியில் ஹ்ரீமை சேர்க்கணும். ஹ்ரீமை அதை 3ஆக பிரிக்கிறது. ஒன்று 6, ஒன்று 4, ஒன்று 5 அப்படி இருக்கும். அந்த 6க்கு பின்னாடி ஒரு ஹ்ரீம், அந்த 5க்கு பின்னாடி ஒரு ஹ்ரீம், எல்லாத்துக்கும் பின்னாடி ஹ்ரீம் சேர்க்கணும். ஸோ ஹ்ரில்லேகாபிஹி அப்படின்னு வரும். அதில் சௌந்தர்யில் பிடிக்கும் ஹ்ரில்லேகா மந்திரம்னு சொன்னான்னா ஹ்ரீம் அப்படின்னு அர்த்தம், ஹ்ரில்லேகா அப்படின்னு பேர். இதுலேயே தேவி பாகவதத்திலே படிக்கிற வச்சு ஆரம்ப காலத்தில் மணி தீபத்துக்கு போகிற வச்சு அங்கே ஹ்ரில்லேகாலாம் இருந்தான்னு பார்க்குறோம் நம்ம. ஹ்ரில்லேகா மந்திர ரூபிணியாகவே அங்கே ஒரு தேவி உட்காந்துருக்கா. ஸோ அந்த ஹ்ரீம். ஸோ இப்போ என்ன, இந்த மந்திரங்களுடைய பீஜானி என்னது, ஐமு ஹ்ரீமு க்ளீம், இந்த 3 மந்திரங்கள். விலிக்கே ததக. ஸோ இந்த பீஜ மந்திரங்களை எழுதுங்கள், கோலம் மாதிரி போடுங்கோ. கிருத்வா யந்திர பிரதிஷ்டாம் ச. இப்போ யந்திர பிரதிஷ்டன்னு தேவியோட அந்த யந்திர ரூபமான கோலத்தை வரைஞ்சி வேதோக்தம் சம்விதாயத்தை, வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ வேதம் எப்படி சொல்லிருக்கோ அந்த மந்திரப்படி அந்த யந்திர ரூபம் எப்படி இருக்கணும்னு வேதத்தை சொல்லியிருக்கோ அதை மாதிரி வரையில நிறைய வீட்டில் யந்திரங்கள் போடுவா. ஒன்றுமே இல்லை, இந்த சௌந்தரலகரி பேக் சைடில் பார்த்தாலும் சரி, தேவி மகாத்மியத்தோட பேக் சைடில் பார்த்தாலும் சரி, சில புஸ்தகத்தில் பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா போடுவா எங்கள் காலத்தில் கோலம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருக்கும் அந்த கோலம். திங்கக்கிழமை இந்த கோலம், செவ்வாய்க்கிழமை இந்த கோலம் அப்படின்னு கோலம் போடுவா. புக்கில் பின்னாடி பார்த்தேன்னா நிறைய கோலங்கள் இருக்குது, அதெல்லாம் யந்திர வடிவமான கோலங்கள் தான், தேவியோடு சொல்லப்பட்ட கோலங்கள் தான். அதில் இந்த எழுத்துக்கள்லாம் கூட எழுதுவா. வச்சுங்க. नवाक्षरस्य मन्त्रस्य बीजानि विलिखेत् ततः कृत्वा यन्त्रप्रतिष्ठाञ्च वेदोक्तं संविधाय च अर्चां वा दातवीं कुर्यात् पूजा मन्त्रैः शिवोदितैः पूजनं पृथिवीपाल भगवत्याः प्रयत्नतः. ஸோ அர்ச்சாம் வா தாத்தவீம், அதாவது அர்ச்சாம்னு சொன்னா விக்கிரக அர்ச்சாமூர்த்தின்னு விக்கிரக வடிவம். இப்போ பகவான் எல்லா இடத்தையும் அர்ச்சாமூர்த்தியாக தான் உட்காந்துருக்கார். கோவில்கள்லாம் அர்ச்சை வடிவில், வீட்டில் கூட விக்கிரக வடிவில் தான் உட்காந்துருக்கார். ஸோ அர்ச்சாம் வா தாத்தவீம்னா இந்த தாத்து, ஏதாவது தானியத்தில் கூட இது பண்ணலாம், தானியத்தில் கூட தேவியை அந்த சித்திரம் வரைஞ்சி பிரதிஷ்டை பண்ணி அப்படியும் பண்ணலாம். தாத்தவீனா தாத்துனா பொருட்கள், தானிய பொருட்கள். ஸோ குர்யாத் பூஜா மந்திரைகி சிவ உதிதைகி, சிவாகம தந்திரம்னே ஒரு ஆகம தந்திரங்கள் இருக்குது. ஸோ சிவாகம தந்திரங்களில் சொல்லப்பட்டபடி அந்த தாத்துவிலோ அந்த தானியத்திலோ அல்லது விக்கிரகத்திலோ அந்த பூஜனம் அந்த முறைப்படி அந்த பூஜை பண்ணணும். பிருத்விபாலன்னு கூப்பிட்றார். பூமிக்கு ராஜாவே ஹே சுரதா கேளு, பகவத்தியாக பிரயத்னதக, பகவதியோட இந்த யந்திர வடிவிலோ இல்லை தானிய வடிவிலோ இல்லை விக்கிரக வடிவிலோ நீ பூஜையை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம்னு சொல்கிறார். முயற்சியோடு பண்ண பிரயத்தனதக பகவத்தியாக பூஜாம், பிரயத்தனத்தோடு கூட பகவதியுடைய பூஜையை செய்ய வேண்டும். पूजनं पृथिवीपाल भगवत्याः प्रयत्नतः कृत्वा विधिवत् पूजाम् आगमोक्तां समाहितः जपेत् नवाक्षरं मन्त्रं सततं ध्यानपूर्वकम्. ஸோ கிருத்வாவா விதிவத் பூஜா, விதிப்படி இந்த பூஜை சாஸ்திரத்தில் எப்படி சொல்லிருக்கோ தேவி பூஜை பண்ணணுன்ட்டு அது மாதிரி சொல்லி, ஆகமோக்தம், ஆகமன்னு சொன்ன ஆகமங்கள், அதே இப்போ ஏற்கனவே பார்த்தா சிவாகம தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்குது, அது ஒரு ஆகமம் தான். அப்படி பலவிதமான ஆகமங்கள் இருக்குது. அந்த ஆகம படி, அந்த பூஜா விதிகள் படி சமாஹிதகா, ஒருமுகப்பட்ட மனதோடு தேவியை தியானம் பண்ணுறோம். ஒருமுகப்பட்ட மனதோடு தியானம் பண்ணான்.
ஜபேத் நவாட்சரம் மந்திரம், இது இந்த ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே அப்படிங்கிற அந்த நவாட்சர மந்திரத்தை ஜபிக்கணும். சததம் தியானபூர்வகம் மனசில் தியானம் பண்ணிட்டு தேவியோட உருவத்தை அப்படி தியானம் பண்ணிட்டே இந்த நவாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும். कृत्वा वा विधिवत् पूजाम् आगमोक्तां समाहितः जपेत् नवाक्षरं मन्त्रं सततं ध्यानपूर्वकम् होमं दश अंशतः कुर्यात् दशांशेन च तर्पणं भोजनं ब्राह्मणानां च तद् अंशांशेन कारयेत्. எப்போவுமே ஒரு ஜபம், இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1 கோடி யஜ்ஞம்னு ஆரம்பித்தா. ஸோ 1 கோடி விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லோரும் போய் ஜபிச்சா. ஜபிச்சு முடித்த உடனே ஒரு ஹோமம் பண்ணுவாள். அந்த ஹோமம் வந்து 1 கோடி பண்ண மாட்டாள், அதோட 10%. ஸோ 10% 10 லட்சம். ஸோ 10 லட்சம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி ஹோமம் பண்ணுவாள். நமகான்னு சொல்லிட்டு ஹோமத்தில் ஹவிஸ் பண்ணி அப்படி ஹோமம். ஸோ 10ல் 1 பங்கு நீ எவ்வளோ ஜபிக்கிறையோ அந்த ஜபத்துடைய 10ல் 1 பங்கு ஹோமம் பண்ண அடுத்தாப்புல. ஸோ தச அம்சத்தகா ஹோமம் குறியாது. ஸோ ஜப மந்திரங்களால் வாயால் ஜபிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணி ஆகணும். ஹோமம் பண்ணி அது ஒரு 10% அது ஹோமம் பண்ணியதுக்கப்புறம் தர்ப்பணங்கிறது திருப்தி பண்ணுறதுங்கிறது என்னது, அது பித்திருக்களோட காரியங்கள். அப்புறம் இந்த தேவர்களுக்கு திருப்தியாகக்கூடிய அந்த விதமான காரியங்கள் அதெல்லாம் பண்ணணும் பொழுது தர்ப்பணங்கிறது இங்கே நான் பார்க்கலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் போஜனம் பிராமண தர்ப்பணங்கிறது. கரெக்டு, பிராமண போஜனத்தை தான் தர்ப்பணங்கிறாருங்க. ஸோ பிராமணால் திருப்திப்படுத்தணுங்கிறார். தர்ப்பணம் பிராமணானாம்ச போஜனம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது 10 வாட்டி இப்போ 10 லட்சம் இது பண்ணியாச்சானே, அப்புறம் அதில் 10ல் 1 அப்போ 1 லட்சம். ஸோ 10 லட்சத்தில் இது 1 லட்சம். 1 லட்சம் பிராமணால கூப்பிட்டு சாப்பாடு போனோம். ஸோ போஜனம் பிராமணானாம்சா தத்து தச அம்சேன அதுடைய 10ல் 1 பங்கு. ஸோ அப்படி பண்ணி அப்போ தான் அது முடியும். இந்த ஜப மந்திரம் வந்து அப்போ தான் முடியும். ஜபம், அதுக்கப்புறம் 10ல் 1 பங்கு இது ஹோமம், அதில் 10ல் 1 பங்கு சாப்பாடு. ஸோ இது பண்ணி நான் காரையே செய்ய வேண்டும். ஸோ தேவியோட காரியத்திலே இதே தான் ரூலு. ஹோமம் தச அம்சதः குர்யாத் दश अंशेन च तर्पणं भोजनं ब्राह्मणानां च तद्दश अंशेन कारयेत्. चरित्रत्रयपाठं च नित्यं कुर्यात् विसर्जयेत् नवरात्रव्रतं चैव विधेयं विधिपूर्वकम्. ஸோ நித்தியமே என்ன பண்ணணும், சரித்திர திரயபாடம் தான் சொன்னேன். பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கு. தேவி மகாத்மியத்தில் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா அத்தா பிரதம சரித்திரம் அப்படி தான் சொல்லுவோம், அத்தா த்விதீய சரித்திரம் அப்படி ஒருத்தரும். ஸோ மகிஷாசுர வதம் வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன். ஆனால் செகண்ட் போர்ஷனில் வர சும்ப நிஷும வதம் வரும். தேர்ட் போர்ஷனில் பார்த்தோம்னா இவா 2 பேரும் தேவியை தியானம் பண்ணி வரம் பெறுதல் அது மாதிரி வருது. ஸோ அப்படி 3 சரித்திரங்களையும் டெய்லி படிக்கணும். எஸ்பெஷலி நவராத்திரியில் 9 நாளும் நவராத்திர விரதம், நவராத்திரி விரதமாக எடுத்துக்கொண்டு நித்தியம் குறியாது விசர்ஜயேத். அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விக்கிரகத்தை எடுத்து யதாஸ்தானம் அந்த பழைய இடத்துல எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். அப்படி டெய்லியே பண்ணணும். நவராத்திரம் விரதம் செய்வ விதேயம்னு செய்ய வேண்டும். விதிபூர்வகம் விதிப்படி அந்த நவராத்திரி பூஜை. சில பேர் என்ன பண்ணுவா, வாத்தியாரை கூப்பிட்டு வீட்டில் ஜபிக்க வைப்பா. பெரிய பணக்காரெல்லாம் டெய்லியே கூப்பிட்டு அவள் வந்து டெய்லி தேவி மகாத்மியை வந்து ஜெபிச்சுட்டு போவா. இவள் அதுக்கு உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பான். चरित्रत्रयपाठं च नित्यं कुर्यात् विसर्जयेत् नवरात्रव्रतं च एव विधेयं विधिपूर्वकम्. अश्विने च तथा चैत्रे शुक्ले पक्षे नराधिप नवरात्र उपवासः वै कर्तव्यः சுபமிச்சதா. எனக்கு சோபனம் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறாளோ அவள் என்ன பண்ணணும்னா ஆஸ்வினேனா ஐப்பசி மாதம். ஆஸ்வினே மாதங்கிறது ஐப்பசி மாதம். சைத்திரனா சித்திர மாதம். ஸோ சித்திர மாதம் சுக்லபட்சமி.
ஸோ சுக்லபட்சமியில் ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் நவராத்திரி. இது வசந்த நவராத்திரி, அது நார்மலாக சாரதா நவராத்திரி இல்லையா? சாரத நவராத்திரி இது வசந்த 2 டைம்லேயும் நவராத்திர உபவாசக வை, இது 2 தான் ரொம்ப முக்கியமான. 4 நவராத்திரி இருந்தால் கூட இது 2 ரொம்ப முக்கியமாக பேசப்படுறது. ஸோ இந்த நவராத்திரியில் உபவாசம் இருக்கணுங்கிறார். வை கர்த்தவியக சுபமிச்சதா, தனக்கு சோபனை வரணுன்னு இந்த நவராத்திரி விரதத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உபவாசமும் இருக்கணும். ஆஸ்வினேன்னு போட்டிருக்கேன். அஸ்வினின்னு சொல்லலாம், அஸ்வினி மாசம்னு சொல்லலாம், ஆஸ்வினேன்னு போட்டிருக்கேன். அதுவும் ஓகே, 2 தப்பு இல்லை. இதெல்லாம் குரு ஆர்ஷம பிரயோகம்னு சொல்லுவாங்க, ரிஷிகள் பண்ணுற பிரயோகம். அவள் எப்படி வேணால் சொல்லலாம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.